بسم الله الرحمن الرحيم. ஹதீஸுகளுடைய சனதுகளை பொறுத்தவரை, அறிவிப்பாளர்களை பொறுத்தவரை 5 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருந்தால் அது சரியானதாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் அது பலவீனமானது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு ஹதீஸ் சரியாக இருப்பதற்கு ஆய்வாளர்கள்ட்ட இன்னொரு அளவுகள் என்னன்னா, அது குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கக்கூடாது. குர்ஆனுக்கு மாத்தமா இருக்குன்னு சொன்னா அது என்ன இல்லை, சரியான ஹதீஸ் இல்லை. இந்த விஷயம் புதுசு கிடையாது. இது ஆரம்ப காலத்தில் இருந்தே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விதி தான். ஆனா இதை மக்கள்கிட்ட அவங்க சொல்லாம குர்ஆனுக்கு முரண்படுறதுங்கிற ஒரு கோணத்தை பத்தி மக்கள்கிட்ட விளக்காததுனால இப்ப நம்ம சொல்லும் போது சில ஆட்களுக்கு என்ன இருக்கு, இது என்ன புதுசா இருக்கு, சரியான ஹதீஸ்ன்னு வர சொல்றீங்க, அப்புறம் சரி இல்லைன்னு வர சொல்றீங்க, சரியான ஹதீஸ்ன்னு வர சொல்றீங்க, சரியான ஹதீஸ் இல்லைன்னு சொல்றீங்களே, ஏன்னா சனது சரியா இருக்குது, மத்தன் சரியில்லைன்னு இந்த டிஃபரெண்ட் விளங்காம முரண்பாடு மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும், இதை விட்டுருவோம். இந்த ஹதீஸ் கலையை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே இந்த அறிவிப்பாளர் பத்தி சொல்லியிருக்கிறோம். அதிகமான பேர் அறிவிக்கிறதுக்கு மாத்தமா ஒருவர் அறிவித்தால் என்னது சாது, அதை ஏத்துக்கிற கூடாதுங்கிறாங்க. அதாவது ஹதீஸுக்கு ஹதீஸ் முரண்பட்டால ஏத்துக்கிற கூடாதுங்கிறாங்க. அதை எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. பாருங்க, குர்ஆனுக்கு முரண்படுற விட்டுருவோம். அந்த ஹதீஸ் துறையிலே உள்ள விதி என்னன்னு கேட்டா சாதுன்னு ஒண்ணு இருக்கிறது. ஒரு ஆளுடைய மாணவர்ல 10 பேர் ஒன்றை அறிவிக்க, ஒரு ஆள் மட்டும் 11ஆவது வேற மாதிரி முரண்பட்டு அறிவித்தால் அவருடைய சொல்ல நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஏத்துக்கிற மாட்டோம். அப்போ ஒரு 10க்கு 1, 3க்கு 1 வந்தா கூட என்ன செய்யல, ஏத்துக்கல. முரணா இருந்தா ஏத்துக்கல. அப்ப ஒரு ஹதீஸ் ஒரு ஆள் சொல்றாரு, குர்ஆன 1,00,000 பேர் சொல்றாங்க குர்ஆன் சொல்லி, 1,00,000 பேருடைய அறிவிப்பு ஒண்ணு மாத்தமா இருக்குது. நல்ல வளர்ந்து உங்களுக்கு குர்ஆனுக்கு மாத்தம், அதுக்கு அர்த்தம் என்ன, 1,00,000 பேர், 1,00,000 கூட இல்ல, அந்த ரசூலுல்லாஹ் காலத்துல சஹாபாக்கள் 1,00,000 இருந்தா அவ்வளவு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் 1,00,000, 10,00,000, 100,00,000, பல கோடி, இன்னைக்கு 110 கோடி மக்கள் அதான் குர்ஆன் என்று சங்கிலி தொடராக அதுக்கு அறிவிப்பாளர் வரிசை இருக்குது. செவி வழியாக நம்ம குர்ஆனை நம்மளா கண்டுபிடிக்கல, நம்ம ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி தந்தாங்க. அந்த ஆசிரியர்களுக்கு அவங்களுடைய ஆசிரியர் சொல்லி தந்தாங்க. இது எங்க வரைக்கும் போகும், ரசூலுல்லாஹ் காலம் வரைக்கும் என்ன செய்யும், இதுக்கு தொடர் போகும். அப்ப இந்த ஹதீஸ்லயே ஹதீஸுக்கு ஹதீஸ் முரண்படும் போது தவறு தள்ளணும்னு சொல்லக்கூடியவங்க எல்லாரும் அதை சொல்றாங்க. இந்த குர்ஆனுக்கு முரண்பட்டா ஏத்துக்கிற கூட நம்ம சொல்றோம்ல, இதை மறுக்கக்கூடிய கூட்டம் என்ன சொல்றதுன்னா சாதுன்னு ஹதீஸ்ல இருக்கிறது, இது தள்ளி இருந்துங்கிறாங்க. அப்ப ஹதீஸுக்கு ஹதீஸ் முரண்பட்டா தள்ளிடுவாங்களாம், குர்ஆனுக்கு முரண்பட்டா தள்ள மாட்டேன்னா எப்படி? அது குர்ஆனுங்கிறது இன்னும் அதிகமான அனைவராலும் உறுதி செய்யப்பட்டதுல, இது ஒருத்தர் 2 பேர் தானே ஒரு ஹதீஸ் சொல்லும். 10 அறிவிப்பாளர் இருக்கட்டும், ஒரு ஹதீஸுக்கு 10 அறிவிப்பாளர் சொன்னாலும் 1,00,000 அறிவிப்பாளரோட கம்பேர் பண்ணாது என்னது, கம்மி, ரொம்ப கம்மி தானே. அப்ப 1,00,000 அறிவிப்பாளர்கள் இதான் இது குர்ஆன் மட்டும் சொல்லிட்டாங்க. ஒரு 10 பேர் வந்துகிட்ட அதுக்கு மாத்தமா இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா குர்ஆனுக்கு மாத்தமா ரசூலுல்லாஹ் ஹதீஸை மறுத்து ரசூலுல்லாஹ் மறுக்குன்னு அர்த்தம். குர்ஆனுக்கு மாத்தமா ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க, அப்படி அர்த்தம். இவங்க எப்படி சித்தரிப்பாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி மறுக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லைன்னு நாங்க சொல்றோம், ரசூலுல்லாஹ் சொன்னதுன்னு தெரிந்து விட்டால் அது மறுக்க கூடாது. நம்ம கேள்வி என்ன, இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பது ப்ரூஃபாகவில்லை, சொல்லி இருக்க மாட்டார்கள் என்று ப்ரூஃபாகிறது. எதை வச்சு ப்ரூஃபாகுது, குர்ஆனை வச்சு ப்ரூஃபாகுது. குர்ஆன்ல எப்படி இருக்குது, நேர் மாத்தமா அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி பேசுவாங்க, அப்ப ஏதோ ஒரு தவறு இருக்கிறதுன்னு விளங்கிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க அதை புரிந்து கொள்ற, ஹதீஸை மறுக்கிறாங்கன்ற மாதிரி சித்தரிச்சாங்கன்னா இந்த ஹதீஸ் துறையிலே பேசுவோம்னு சொல்லி உங்கள்ட்ட கேட்கணும். ஹதீஸ்ல இப்படி சாது மஹ்பூல், சாதுன்னா சாதுக்கு மாற்றம் மஹ்பூல், மஹ்பூல்னா அது கரெக்டான ஹதீஸ்ன்னு அர்த்தம். அப்ப சாதுன்னு சொல்லி ஒன்றை நிராகரிக்கிறீங்களா, அது என்ன அர்த்தம்? அவர் நம்பகமான ஆள் தானே. சாதுல வரக்கூடிய ஆள் யாரு, நம்பகமான, எல்லாம் நம்பகமான ஆளு. 5 பேர் சொல்றதுக்கு ஒரு மாத்தமா அறிவிக்கிறாராம், அதான் குழப்பமே தவிர இவர் பலவீனமானலாம் கிடையாது. சாதுங்கிற காரணத்தினால் நம்ம தள்ளக்கூடியது ஆளு பலவீனம் கிடையாது. அதோட கம்பேர் பண்ணும்போது பலவீனம் ஆயிடுது. அந்த 2 கம்பேரிட்டிவ் தானே. 5 கண்டிஷன்ல 4வது 5வது சொன்ன கண்டிஷன் என்னது,
கம்பேர் பண்ணி பார்க்கிறது, பிற அறிவிப்போட ஒப்பிட்டு பார்த்து நம்ம என்ன செய்யறோம், தவறுன்னு சொல்றோம். அப்ப வந்து இதை ஏற்றுக்கொள்றவங்க இதை 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 ஏத்துக்கிற மறுக்கலாமா? இதை வந்து நீங்க அடிப்படையை விளங்கிக்கிறணும். இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, இதுல ஒவ்வொரு விஷயமா நம்ம சொல்லியிருக்கிறோம். அடிப்படை முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, குர்ஆன்ல 16:44 வசனத்தை வைத்து ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறோம். அந்த புக்கில் 16 புக்கை உங்கள்கிட்ட இருக்க வரிசையை தான் இதில் சொல்றேன். 16:44 முதல்ல எடுத்தோன்னு போட்டிருக்கிறோம். இந்த வசனத்தை வைத்து நம்ம என்ன கேட்கிறோம்னா, குர்ஆனை நீ விளக்கணும் என்பதற்காகத்தான் உன்னை அனுப்பியிருக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றான், உனக்கு குர்ஆனை தந்திருக்கிறேன், இதை விளக்குறது தான் உன் வேலை அப்படிங்கிறான். அப்ப ஒன்றை விளக்குவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்களேயானால் விளக்கம் என்பது மூலத்துக்கு ஒத்துதான் இருக்கும். எதிராக இருந்த விளக்கம் இல்லை. விளக்குவதற்கு அல்லாஹ் அனுப்பிட்டேங்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கத்தான் செஞ்சிருப்பாங்களே தவிர மறுக்கவா செஞ்சிருப்பாங்க? அப்ப மறுக்கிற மாதிரி அந்த ஹதீஸ் அமைந்தால் அது குர்ஆனுக்கு விளக்கமாக இல்லை. குர்ஆனுக்கு விளக்கமாக இருந்தால் மட்டும்தான் ரசூலுல்லாஹ் அந்த டியூட்டி தான் அவங்க வேலையை. அவங்க வேலையை என்னது? குர்ஆனுக்கு விளக்கத்தை சொல்வார்களே தவிர குர்ஆன்ல இருக்கிறத மறுத்து சொல்ல மாட்டார்கள். அப்ப இந்த 16:44 வசனமே சொல்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர்ல எது வந்தாலும் அது என்னவா இருக்கணும்? குர்ஆனுக்கு விளக்கமா இருக்கணுமே தவிர குர்ஆனுக்கு எதிரானதா இருக்கக்கூடாது. இப்ப எதிரானதா இருக்குமே ஆனால் அப்ப என்னவாயிருது? ரசூலுல்லாஹ் சொன்னது இல்ல. கண்டிப்பா ரசூலுல்லாஹ் அந்த வேலைக்கு எல்லாம் அனுப்பல. அனுப்புனதுக்கு மாத்தமா அவங்க செயல்பட மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எதுக்கு அனுப்பி இருக்கிறானோ அதுக்கு மாத்தமா செயல்பட்டு இது வழங்கிச்சு அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வசனத்தில் இருந்து இந்த ஹதீஸை குர்ஆனுக்கு முரண்படுவதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுக்கு ஆதாரம் கேட்டாங்கன்னா 16:44 படின்னு சொல்லுங்க. அதுல என்ன இருக்கும்? நீ விளக்கணுங்கிறதுக்கு நீ தந்திருக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய வேலை என்ன? விளக்கம். இது எதை விளக்குன்னு கேட்கணும். மாத்தமா உள்ள ஒன்றை காட்டி இது வந்து எந்த வசனத்தை இது விளக்குது? விளக்கல, மறுக்குது. இன்னென்ன வசனத்தை மறுக்குது. விளக்கவும் இல்லை, விளக்காம சும்மா இருந்தா கூட விட்டு போயிடலாம், மறுக்கவும் செய்யுது. அப்ப அந்த 16:44 வசனத்தை ஒழுங்கா சிந்திச்சு பார்த்தாலேயே குர்ஆனுக்கு மாத்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லி இருக்க மாட்டாங்க என்று விளங்கி கொள்கிறோம். அப்ப இது முதலாவது விஷயம். அடுத்து என்ன செய்யறோம்னா 53:4 ஆதாரங்களா நோட் பண்ணிக்கலாம். புக்கில் இருக்கு, வரிசைப்படி தான் நான் சொல்றேன். 53:4 போல்டு லெட்டரா போட்டுறோம் ஆதாரம். 53:4 என்ன சொல்றோம்? மா யன்திகு அனில் ஹவா, மனோ இச்சைப்படி இவர் பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹி யுஹா, அறிவிக்கப்படுகிற செய்தியை தவிர வேறு எதுவும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மார்க்கம் எது பேசினாலும் அறிவிக்கப்பட்டது தான் சொல்லுவாங்களே தவிர அறிவிக்கப்படாத சொல்ல மாட்டாங்க. அப்ப அறிவிக்கப்படுறது யார்கிட்ட அறிவிக்கப்படுறது? அல்லாஹ்விலிருந்து அறிவிக்கப்படுறது. அப்ப அல்லாஹ்விலிருந்து அறிவிக்கப்படுறது ரெண்டும் அல்லாஹ்விலிருந்து அறிவிக்கப்படும் போது அல்லாஹ்விலிருந்து அறிவிக்கப்படுறது முரண்படுமா? இதுவும் அல்லாஹ்விலிருந்து வந்தது, அதுவும் அல்லாஹ்விலிருந்து வந்ததுன்னா ரெண்டும் ஒரே மாதிரியா தான் இருக்க வேண்டும். ஒன்றை ஒன்று மெய்ப்பிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒன்றை ஒன்று தெளிவுபடுத்தக்கூடியதாக உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒன்றை ஒன்று மறுக்கக்கூடியதாக இருக்குமே ஆனால் அப்ப அது வந்து ஏத்துக்கிற கூடாது என்பது இதுல அடங்கி இருக்குது. குர்ஆனுக்கு முரண்பட்ட ஹதீஸ்ல ஏத்துக்கிற கூடாது என்பதற்கு ரசூலுல்லாஹ் வந்து வஹீல தான் பேசுவாங்கன்னு வந்துருச்சு. வஹீல பேசினா அல்லாஹ் சொல்றது தான் மார்க்கம்னு பேசுனது. சொந்த விஷயங்கள் உலக விஷயங்கள் பேசியிருப்பாங்க. மார்க்கம் வணக்கத்தோடு சம்பந்தப்படுத்தி கொள்கையோடு சம்பந்தப்படுத்தி என்ன பேசுனாங்களோ அது எல்லாமே என்னது? வஹி. குர்ஆன் எப்படி வஹியா இருக்கிறதோ அதுவும் என்னது? வஹி தான். அப்ப வஹி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்லாஹ்வுடைய வஹிக்கு உரிய அளவுகளை என்னன்னு கேட்டா முரண்படக்கூடாதுங்கிறது தான். மனுஷன் முரண்படலாம். நேற்று நான் ஒன்று சொல்லிட்டு நீ மறந்துடலாம். ரசூலுல்லாஹ் கூட மனிதர் என்ற முறையில் மறந்துட்டு கூட சொல்லி போடலாம். அல்லாஹ் மறக்குவானா? அல்லாஹ்ட்ட முரண்பாடு வருமா? அப்ப இந்த முரண்பாடு வருவது நமக்கு எதை சொல்லுகிறது? இது வந்து ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த டிஃபரெண்ட் திருப்பி திருப்பி சொல்லிக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னதை மறுக்கிறேன்னு கொண்டு போயிடுவான். ஹதீஸை மறுக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னதையே ஏத்துக்கிற மாட்டேங்கிறார்கள். சொன்னதை ப்ரூவ் பண்ண நம்ம சொல்லலைன்னு நாங்க சொல்றோம். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நாங்க மறுக்கிறோம். சொல்லல, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நீ ஒரு ஆள் சொல்றாரு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு 1 கோடி பேர் சொல்றாங்க. அத குர்ஆன் ஒரு கோடி பல கோடி மக்கள் என்ன செய்யறாங்க? இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்கங்கிறாங்க. அதனால ரசூலுல்லாஹ் சொல்லலன்னு தான் நாங்க மறுக்கிறோமே தவிர ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியை மறுக்கல. நம்ம மறுப்பனா என்னது? இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இல்ல. அப்ப இந்த ஹதீஸை மறுக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறானே, அவன் ரசூலுல்லாஹ் சொன்னாலும் ஏத்துக்கிற மாட்டான். சொன்னது உறுதி செஞ்சாலும் அவன் ஏத்துக்கிற மாட்டான். நம்ம எல்லா ஹதீஸ்லையும் ஏற்றுக்கொள்றோமே,
இந்த முரண்பாடு வரும்போது எப்படி அறிவிப்பாளரை வச்சு சிலரை தள்ளுறது நியாயமோ அதை விட அதிக நியாயம் இதுல இருக்கா இல்லையா? ஒரு ஆளுடைய நினைவாற்றல்னால போய்கிட்டு நினைவாற்றல் குறைவா இருந்தா கரெக்டா சொல்லியிருக்க மாட்டாரா? அதுலயாவது கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்குதுனால விளங்கிருங்க. இந்த ஹதீஸ்ல லைஃப்னு சொல்றமே நம்ம கணக்குல லைஃப்ங்கிறோம். அவன் நல்லவளா கூட இருந்திருக்கலாம். நம்ம ஏதோ மதிப்புப்படும் போது ஞாபக சக்தி குறைவான ஆளு அன்னைக்கு தூக்க கழகத்தை வந்திருப்பாரு, ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு நாள் சொன்ன வச்சு நான் மறதியால நான் முடிவு பண்ணியிருப்பேன். அப்புறம் மேல் பார்த்தா நல்ல ஞாபகம் உள்ளாத இருந்திருப்பாரு அவரு. அதே மாதிரி சஹீஹ்னு சொல்றோம், அவர் கோளாறுல இருக்க மாட்டாரா? சரியான ஆள் நம்ம நினைக்கிறோமே, வெளிப்படையா தெரியாதனால நம்ம போக முடியாது அதுக்குள்ள. ஆனா உள்ளுக்குள்ள நுழைஞ்சா யார் இருக்கலாம்? புகாரியுடைய அறிவிப்பாளர்கள்லயே பலவீனமானவர்கள் இருக்கலாம், பொய்யர்கள் இருக்கலாம். அதை நம்ம கொஸ்டின் பண்ண மாட்டான்ல. நமக்கு தெரியாத காரணத்தினால மறுமையில தெரியும், இப்போதைக்கு தெரியாது. உனக்கு நம்பகமான ஆள் மூலமா தானே வந்துச்சு, நீ ஏத்துக்கிற வேண்டியது தானே அப்படின்னு நல்லா கேட்டுருவான். அதுக்காக ஏத்துக்கிறோமே தவிர அது உள்ளுக்கு என்ன இருக்குது மறைந்து ஒரு டவுட் இருக்கத்தான் செய்கிறது. எல்லா பலவீனமான அறிவிப்பாளர்களுக்குள்ளேயும் அவர் பலமானவராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்பது அடங்கி இருக்கிறது. எல்லா பலமான அறிவிப்பாளர்களுக்குள்ளேயும் அவர் பலவீனமா இருக்கலாம் அடங்கி இருக்கிறது. இது அப்படிப்பட்டது, இது கன்ஃபார்ம். இது எப்படிப்பட்டது? குர்ஆனுக்கு மாத்தம் சொல்லியே இருக்க முடியாது. இதை அடிச்சு சொல்லலாம். அது சொல்லி இருக்க முடியாது என்று வெளிப்படையாக தெரிகிறதுன்னு சொல்ல முடியும். அதுலாம் லைஃபான ஹதீஸ்ல என்ன செய்வோம்? இது ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க வாய்ப்பு கம்மி, அதிக வாய்ப்பு இல்ல, அந்த அர்த்தம் தான் சொல்ல முடியுமே தவிர சொல்லியே இருக்கவே மாட்டார்கள் அடி சொல்ல முடியுமா? ஒரு பலவீனமான ஆள் வந்து சரியானதையும் சேர்த்தானே சொல்லுவாரு. பலவீனமான ஆள் சொன்னா நாலு நல்லதையும் சொல்லுவார், நாலு கெட்டதையும் சொல்லுவாரு. நாளை மறந்துடுவார், நாளை மறக்க மாட்டாரு. அப்ப பலவீனமான ஆள் வழியாக வந்ததா இருந்தால் அதுல டவுட் தான் வருது. என்ன டவுட் வருது? ரசூலுல்லாஹ் சொல்லியும் இருக்கலாம், சொல்லாமல் இருக்கலாம். டவுட் தான் வருது. டவுட்டுக்கு தள்ளுறோம். இது சொல்லி இருக்க முடியவே முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய வசனம் நம்ம கையில் இருக்கிறது. அதுக்கு கருத்தை வைத்து சொல்லும் பொழுது அடிச்சு சொல்லலாம். எப்போதுமே ஆளை வச்சு சொல்லும் போது மனசு சம்பந்தப்பட்டு போயிடுது. ஒரு ஆள் நல்லவரா கெட்டவரா என்பது அவருடைய மனசு சம்பந்தப்பட்டது. அவர் நாலு கெட்டவர் நீங்க நினைக்கக்கூடிய நல்லவரா இருக்கலாம். நல்லவர்னு வெளியில் அப்படி நாடகம் ஆடக்கூடியவர் ஒன்று குடிகார வீட்டுக்குள்ள குடிச்சிட்டு இருப்பாரு, நமக்கு தெரியாது. வெளி உலகத்தில் நல்லவர் நம்ம நினைச்சிருப்போம். அப்ப வந்து இது மனிதனை வைத்து ஒன்றை எடை போடுவது என்பது ஊகத்தின் அடிப்படையில் ஆனது. அதில் அடித்து 100% சொல்ல முடியாது. சஹீஹான ஹதீஸை 100% என்று சஹீஹ்னு சொல்லவே முடியாது. பலவீனமான ஹதீஸை 100% இது ரசூலுல்லாஹ் சொல்லல என்று சொல்ல முடியாது. சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லாமல் இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்துக்கிறோம். குர்ஆனுக்கு மாத்தங்கிறது கருத்து அடிப்படையாக வச்சது. கருத்து வந்து அடிச்சே சொல்லலாம். ஒரு கருத்து, இந்த கருத்துக்கு இது மாற்றம்னு சொல்வதற்கு இது மனசையா பார்க்கணும், ரெண்டு கருத்தையும் பார்க்க போறோம். ரெண்டு கருத்தும் வெளிப்படையா அதுல இருக்குது. இந்த கருத்துக்கு இது மாற்றம், இந்த கருத்துக்கு இது ஒட்டுனதுன்னு சொல்றதுக்கு இதுக்கு ஆளை போய் இட போட வேண்டியது இல்லை. சொன்ன ஆளையெல்லாம் கழிச்சிட்டு கருத்தை வச்சு பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஆள் யாருன்னு தெரியணுமா? அப்ப கருத்து அடிப்படையில் பார்க்கும் பொழுதுதான் கண்டிப்பா இதை ரிஜெக்ட் பண்ணணும். கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ண வேண்டியது பண்ண மாட்டேங்கிறாங்க. ரிஜெக்ட் பண்ணாட்டா கூட ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிறத ரிஜெக்ட் பண்ணுவாங்களாம். இந்த ஹதீஸ்லயே எப்படி பிரிக்கிறாங்க? அது பலவீனமாக ஏற்றுக்க கூடாது, நாங்களும் ஏற்றுக்கூடாதுன்னு சொல்றோம். அது அதை விட இது கூடுதலாவில் சொல்லணும். வித்தியாசம் வழங்க ரெண்டு உங்களுக்கு. இப்ப கருத்து அடிப்படையில் ஒருத்தர் வந்து தப்பா சொல்லிட்டாரே, ஆனால் அது என்னவாயிரும்? கன்ஃபார்மா தப்புன்னு சொல்லலாம். 100% அடிச்சு இன்ஷா அல்லாஹ்வோட போட்டு சொல்ல வேண்டியது இல்லை. சும்மா அடிச்சு என்ன செய்யலாம்? கருத்தை சொல்லும் போது 100% நம்ம தப்புன்னு சொல்லிடலாமா இல்லையா? இப்ப 5-5 10 ஒரு கருத்து தானே இது. 5-5 11 தப்பு தானே. இது 100% தப்பா? ஒரு இல்ல 11 இருக்கலாம், யாருக்கா டவுட் வருமா? 5-5 10 ஒருத்தர் 11ங்கிறாரு. இது 100% தப்பு. 11 இருக்க சான்ஸே கிடையாது. ஒரு லட்சத்துல ஒரு பங்கு கூட சான்ஸ் இல்லைன்னு சொல்றீங்களா இல்லையா? இதுல வந்து எந்த டவுட்டே இல்லாம என்ன செய்யும்? அது வந்து தெளிவாகி விடுது கருத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வந்து அவர் வந்தார், அவர் வரவில்லை, இது என்னது? 100% இல்லையா? வந்தார் என்பதற்கு ஒரு தேதிக்கு இதெல்லாம் போட்டு அது வேண்டாம். வந்தாருங்கிறது வெள்ளிக்கிழமை, வரலங்கிறது சனிக்கிழமை ஆயிட்டா முரண்பாடு வராது. விளங்குதா? இப்படி சொல்றோம், வெள்ளிக்கிழமை காலை 10 மணி 1 நிமிடத்திற்கு இந்த இடத்திற்கு இப்ராஹிம் வந்தாரு. இன்னொருத்தர் சொல்றான் அதே டயத்தையெல்லாம் போட்டு இப்ராஹிம் வரலங்கிறான். இது 100% முரணா இல்லையா? அல்லது ஒரு இது சரினா சரியில்லை, அது சரினா இது சரியில்லை அப்படின்னு ஆயிடுது. அப்ப கன்ஃபார்மா உள்ள ஒரு விஷயங்களுக்கு வந்து அது நெருப்பு சுடுங்கிறீங்க, அது ஒரு கருத்து. சுடாதுன்னா 100% முரணு. சுடுங்கிறதுக்கு சுடாதுங்கிறது என்னது? 100% முரண். இது சரியா இருந்தா சரியா இருக்க முடியாது. அந்த மாதிரி குர்ஆனுக்கு மாத்தங்கிறது கருத்து சம்பந்தப்பட்டது.
அறிவிப்பாளர் பலவீனம் என்பது ஆள் சம்பந்தப்பட்டது. வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் PJ அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 DVDக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. TNTJ வீடியோ விஷன், TNTJவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் BJ சம்சுல்லுஹா, MI சுலைமான், MS சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய CDக்கள் வெறும் ரூபாய் 20 மட்டுமே. கடந்த ரமலானில் சகோதரர் BJ அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 27 மணி நேர நிகழ்ச்சி 3 DVDகளில் விலை ரூபாய் 75 மட்டுமே. மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஆட்களை எடை போடுற அதிகாரம் நமக்கு இல்லை. வெளிப்படையானதை பார்த்து முடிவு செய்யற அதிகாரம் மட்டும்தான் நமக்கு இருக்கிறது. அது குற்றம் பிடிக்க மாட்டான் அல்ல. ஆனா உண்மை வேற இருக்கலாம். குற்றம் பிடிக்க மாட்டானே தவிர உண்மை என்னவா இருக்கலாம் வேற. இதை விளங்கிக்கணும். அது ஒரு அடிப்படையாச்சா. அதுக்கு அடுத்து 8ஆம் பக்கத்தில் என்ன கொடுத்துருக்கோம்னா 4:82 வசனம் 1, 41, 42 வசனம். இந்த 2 வசனத்தையும் கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை சிந்திக்க மாட்டார்களா? இதுல முரண்பாடு இல்லாம இருக்குது பாருங்க. அதுவே அல்லாஹ்வுடைய வார்த்தை உங்களுக்கு காட்டலையா? அல்லாஹ் கேட்கலாம். இதில் தவறே வராது, முரண்பாடே வராது என்று குர்ஆன் என்ன செய்கிறது? சொந்தம் கொண்டாடுகிறது. அப்ப குர்ஆன் முரண்பாடு வராது என்று சொன்னால் குர்ஆனுடைய விளக்கம் என்பது எப்படி அது முரண்பாடா இருக்க முடியும்? முரண்பட்டது எப்படி குர்ஆனுக்கு விளக்கமா இருக்க முடியும் என்று சிந்தித்து பார்த்தாலும் கருத்து சரியா குர்ஆனோட மோதுதுன்னா தள்ளிட வேண்டியதான். ஆனா சில பேர் என்ன செய்வாங்க, குர்ஆனுக்கு மோதலாம் செய்யாது, இவன் கவனிக்காம எடுத்தெல்லாம் முடிச்சு முரண்டு சொல்லிடக்கூடாது. நம்மள ஆய்வு பண்ணணும். இது முரண்தானா, அது வேற ஏதாவது விளக்கம் கொடுக்க முடியுமா, ரெண்டை இணங்கி போக முடியுமான்னு நம்மளால இயன்ற அளவுக்கு பார்த்துட்டு தான் இது எந்த வகையிலையும் இது நிக்காது, பேசிக்கல நிக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், முடிவுக்கு வரணும். அவசரப்பட்ட இது மேலோட்டமா நமக்கு தெரிஞ்சதை வச்சுக்க சொல்லிடக்கூடாது. நல்ல ஆய்வு பண்ணி இது குர்ஆனுக்கு முரண்படத்தான் செய்யுதாங்கிறத சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் உறுதியாகிவிட்டால் அப்பதான் நம்ம என்ன செய்யணும், ரிஜெக்ட் பண்ணணும். இதை வழங்கிக்கிறோம். அடுத்து இது இந்த அகமதுல வரக்கூடிய 15478வது ஹதீஸ் நம்ம போட்டிருக்கிறோம். பெரிய ஹதீஸ். அந்த ஹதீஸ் ஆதாரப்பூர்வமானது. அறிவிப்பாளர் வரிசையை பொறுத்த வரைக்கும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். முஸ்னத் அகமதுல இருக்கக்கூடிய ஹதீஸ். அதுல என்ன சொல்லப்படுகிறது தெளிவா பாருங்க. அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் பெயரில் ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்படும் பொழுது அச்செய்தியை உங்கள் உள்ளங்கள் ஒத்துக்கொள்ளுமானால், இன்னும் உங்கள் தோள்களும் முடிகளும் அச்செய்திக்கு பணியுமானால், இன்னும் அச்செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு நெருக்கமாக இருப்பதாக நீங்கள் கருதினால் அதை கூறுவதில் நானே மிக தகுதி வாய்ந்தவன். என் பெயரில் ஏதேனும் ஒரு செய்தி நீங்கள் கேள்விப்படும் பொழுது அச்செய்தியை உங்களுடைய உள்ளங்கள் வெறுக்குமானால், இன்னும் உங்களது தோள்களும் முடிகளும் அதற்கு கட்டுப்படாமல் அதை விட்டு விரண்டு ஓடுமையானால், இன்னும் அச்செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு சாத்தியப்படுவதை விட்டும் தூரமாக இருப்பதாக நீங்கள் கருதினால் உங்களில் நானே அதை விட்டு மிக தூரமானவன். வாழ்க்கையில சாத்தியமற்ற ஒன்றை நான் சொன்னதாக யார் சொன்னாலும் உங்க உள்ள ஏத்துக்கிற அந்த அஜ்வா செய்யணும் சொல்றோம்ல, அஜ்வா பேரிச்சம்பழம் இருக்குது. இதை சாப்பிட்டா என்ன வராது, விஷம் ஒன்றும் செய்யாது. மதீனாவுடைய அஜ்வா பழத்தை தினசரி 7 சாப்பிட்டு வந்தா விஷம் ஒன்றும் செய்யாதுங்கிறோம். இதை நம்புறாங்க, கன்ஃபார்மா நம்பணும்ல. நம்பினா சரி கொண்டாட விஷத்தை நான் தின்னு குடிச்சு காட்டுறேன்னு சொல்லணும். உள்ள ஒத்துக்கிற மாட்டேங்குது, வாய் மட்டும் என்ன செய்கிறது, சரிதான் சொல்லுகிறது. இந்த மாதிரி இருந்தாலே அது நான் சொன்னது இல்லை, இது மாதிரி சொல்றதுக்கு நான் வரவில்லை. இந்த மாதிரி என் பேர்ல முன்ன பின்ன சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி எச்சரிச்சாங்கல்ல, யார் என் மீது இட்டுக்கட்டி சொல்கிறானோ, பொய் சொல்கிறானோ, அவன் நரகத்தில் ரிசர்வ் செய்து கொள்ளட்டும். பள்ளியத்த பாபா மக்காதுகம் என நார், நரகத்தில் ரிசர்வ் பண்ணட்டும் ஏன் சொன்னாங்க, சொல்லுவாங்கிறதுனாலதான். என் பெயர்ல கேட்ட செய்தியெல்லாம் பரப்புறவன் பொய்யங்கிறது அர்த்தம். நான் சொன்ன ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணும்லாம் சொன்னாங்களா இல்லையா? அப்ப பொய்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் பேர்ல சொல்லுவாங்கன்றது ரசூலுல்லாஹ்வுக்கு இறைவனால் அறிவிக்கப்பட்டிருந்தா தான் இதை சொல்லியிருக்க முடியும். என் பெயர்ல நீங்க ஒரு செய்தியை கேள்விப்படுவீங்க, இதுல 2 விதமா அந்த செய்தி இருக்கலாம்னு வழங்குதுல. ரசூலுல்லாஹ் பேர்ல வரக்கூடிய செய்திகள்
ஏத்துக்கவே முடியாது. நமக்கு என்ன முட்டுக்கட்டை போட்டு பார்த்தாலும் இது எப்படி இது என்னதான் பதில் சொல்றது, ஒரு காபீர் கேட்டா கூட இது பதில் சொல்ல முடியாத, அப்ப அந்த மாதிரி இந்த செய்தி இருக்குதுன்னு மனசு ஓடுது. அதை பத்தி கேள்வி கேட்கும் போது அந்த கேள்வி உங்களால எதிர்கொள்ள முடியல. இஸ்லாத்துல எந்த கேள்வி கேட்டாலும் எதிர்கொள்ள முடியும்ல, இந்த மாதிரி கேள்வி கேட்டா எதிர்கொள்ள முடியல என்ற அளவுக்கு அந்த செய்தி இருக்குமே. ஆனால் அது நான் சொன்னது அல்ல, ரசூலுல்லா கொடுத்த அளவுகள் இதுதான். ஹதீஸ் சரியானதா இல்லையாங்கிறது அவங்க கொடுத்த அளவுகள் என்ன, நான் சொன்னது இருந்தால் அது உங்களை சிலிர்த்திரும், என்ன செய்தி என்ன அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும், இறை அச்சம் ஏற்படும். என்ன இது சொல்றோம் பயான்ல கூட சொல்ற தவிர்த்து ஓடுவாங்க அந்த அஜ்வாவையெல்லாம். எவனா கேட்டுட்டான்னு சொன்னா அடுத்த பாப்பான் பின்னாடி சொல்றோம் அப்படின்னு போயிடுவாங்க, பதில் சொல்ல முடியாது, ஓடுறாங்கல்ல. அந்த செய்தியை கேட்டா அமுல்படுத்தவும் மாட்டேங்கிறாங்க, விளக்கம் கேட்டா என்ன செய்யறாங்க, மழுப்புறாங்க. அந்த மாதிரி போனார்களே ஆனால் அதுவே அந்த செய்தி பொய் என்பதற்கு ஆதாரம். இது அகமதுடைய ஹதீஸை என்ன செய்யணும், யாபத்துல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆயிஷா நாயிட்ட கேட்கறது, அந்த இதை முதல்ல சொல்லிட்டேன். ஆயிஷா நாயிட்ட கேட்கிற ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது, கான குலுக்குல் குர்ஆன், குர்ஆன் தான் வாழ்க்கை, குர்ஆனாகத்தான் வாழ்ந்தார்கள் அப்படின்னு யார் சொல்றா, ஆயிஷா. அப்ப என்ன வழங்குறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வாழ்க்கையை குர்ஆனாகத்தான் அமைத்து வைத்திருந்தார்கள். அப்ப அந்த செய்தியை பார்த்தா குர்ஆனா அமைக்கலன்னு காட்டுது. அவங்களுடைய வாழ்க்கையே குர்ஆனா இருந்திருக்கிறது. குர்ஆனுக்கு முரணா ஒரு செய்தியை சொன்னா வாழ்க்கை இல்ல. அப்ப அந்த ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸுக்கு என்ன இருக்கிறது, இது மாற்றமா இருக்கிறது. இதெல்லாம் குர்ஆனுக்கு முரண்படுமையானால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்கு குர்ஆனிலிருந்து சொல்லக்கூடிய ஹதீஸிலிருந்து சொல்லக்கூடிய ஆதாரம். 3 ஹதீஸை போட்டிருக்கிறோம், 4 வசனங்களை போட்டிருக்கிறோம். இதுக்கு எத்தனை வசனம் போட்டிருக்கோம் மொத்தம், 4 குர்ஆன் ஆயத்து போட்டிருக்கிறோம், 3 ஹதீஸ் கொடுத்திருக்கிறோம். இந்த 4 வசனங்களும் சொல்லுகிறது குர்ஆனுக்கு முரணா ரசூலுல்லாஹ் பேச மாட்டார்கள் அப்படின்னு சொல்லுகிறது. இந்த 3 ஹதீஸ்களும் சொல்லுகிறது ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த குர்ஆனுக்கு மாத்தமா சொன்னா அது ஏத்துக்கிற கூடாது அப்படிங்கிறது இந்த 3 ஹதீஸ்கள்ல இருந்து வழங்குகிறது. அப்ப இந்த அறிவிப்பாளர் வரிசைக்கு இருக்கிற ஆதாரங்களை விட இது நல்ல உறுதியான ஆதாரமா இருக்கிறது. இதுதான் அடிப்படை ஃபர்ஸ்ட் விஷயத்தை விளங்கிக்கணும். ஏன் ஏத்துக்கிற மாட்டேங்கிறீங்கன்னா அல்லாஹ் ஏத்துக்கிற கூடாதுன்னு சொல்றான். ஏன் ஏத்துக்கிற மாட்டேங்கிறோம், அல்லாஹ் ஏத்துக்கிற கூடாதுன்னு சொல்றான். முரணா இருந்தா ஏத்துக்கிற கூடாதுன்னு சொல்றான், அல்லாஹ் சொல்றான். அதை சொல்லி விளக்கமா இருக்கும்னு சொல்றான்னு சொல்லிட்டு, அப்ப ரசூலுல்லாஹ் இதை சொல்லிட்டாங்க. சனது அடிப்படையில் அறிவிப்பாளர்லாம் கரெக்டா இருக்கக்கூடிய 3 ஹதீஸை போட்டிருக்கிறோம். இந்த 3 ஹதீஸ்களும் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் குர்ஆனுக்கு மாத்தமா சொல்ல மாட்டாங்க என்று வந்துவிட்டது. இது ஒரு மேட்ராஜா. அடுத்து இது குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லிவிட்டோம். இப்ப என்ன கேட்பாங்கன்னா, இது மாதிரி யாரு நீங்க தான் முதல் சொல்றியம்பாங்க. இது சொன்னோன்னு என்ன வரும், சரி நானே முதல் சொல்றேன்னு வச்சுக்கிறோம். முதல்ல யாருமே சொல்லல, முதல்ல இப்பதான் சொல்றோம். அது கரெக்டா இருந்தா இருக்கக்கூடாதா? இல்ல முதல்ல சொல்றாங்க ஒரு காலத்துல இருந்தவங்களுக்கு இல்லாத அறிவு பிற்காலத்துல வரும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? கடைசி ஆட்சியில் என்ன சொன்னாங்க, என்னுடைய செய்தியை வந்தவங்க வராதவங்களுக்கு சொல்லுங்க, ருப்பமு பல்லகின் அவ் ஆமின் சாமியின், என்னிடத்தில் கேட்கிற உங்களை விட நீங்கள் யாருக்கு சொல்வீர்களோ அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பார்கள். அப்ப அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களை விட அந்த ஹதீஸுகளை பின்னாடி வர்றவங்க என்ன செய்வாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சுக்கிடுவாங்க. உண்மையில் அப்படித்தான் இருக்கிறது. நம்ம காலத்தில் புரிந்து கொண்ட அளவுக்கு போன நூற்றாண்டுல புரிந்திருக்க மாட்டார்கள். நம்ம காலத்தில் புரிந்திருக்கிற அளவுக்கு அதுக்கு முதல் நூற்றாண்டுல புரிந்திருக்க மாட்டார்கள். ஏன்னா இந்த காலம் செல்ல செல்ல ரொம்ப ஈஸியாக என்ன செய்யறது, நமக்கு விளக்கங்கள் கிடைத்து விடுகிறது. உதாரணம் சொல்வதாக இருந்தால் இந்த விதி தக்தீர்னு ஒன்று நம்புறோம். 2 காலத்துடைய விளக்கத்துக்கு உங்களுக்கு வித்தியாசம் நான் சொல்றேன். அந்த சகாபாக்களா இருக்கட்டும், தாபியன்களா இருக்கட்டும், நிறைய விஷயத்தை உதாரணத்துக்கு சொல்லலாம். அந்த 14 நூற்றாண்டு மக்கள் எடுத்துக்கிறங்க. அப்ப இந்த விதி தக்தீர்னு ஒண்ணு இருக்குதுல்ல, இந்த தக்தீருங்கிறது குழப்பமா இல்லையா? விதின்னு ஒண்ணு நம்புறோம்லங்க, அது குழப்பமா குழப்பம் இல்லையா? குழப்பம் தான். விதி பிரகாரம் தான் எல்லாம் நடக்குது நீங்கன்னா, அப்ப ஒருத்தனை எதுக்கு நரகத்துல போடுறீங்க? நான் கெட்டவனா இருந்தா நானா காரணம்? அப்படி அல்ல எழுதிட்டான். நான் நல்லவனா நினைச்சாலும் எனக்கு முடியாது, அதான விதி. விதினா என்ன அர்த்தம்னா, நான் என்னதான் முயன்றாலும் என்னை நரகவாசி நல்லா எழுதிட்டான்னு சொன்னா ஒன்றும் முடியாது, யாரால முடியாது. அப்ப என்னை இப்படி தண்டிக்கிறது, என்னை கூட நரகத்துல கூட நான் எங்க செஞ்ச, நீ இல்ல இப்படி ப்ரோக்ராம் எழுதி வச்சிருக்கிற அப்படின்னு ஒரு லாஜிக் வருதா இல்லையா? அதையும் சொல்லிட்டு இதை தான் நல்லா சொல்றான். எதை சொல்றான்? நான் தான் எழுதுனேன்னு சொல்றான், நீ தான் செஞ்சேன்னு சொல்றான்.
முரணா இல்லையா? அப்படித்தானே குர்ஆன் விதியை எடுத்து பாத்தீங்கன்னா அது அப்படித்தானே இருக்குது. இல்லைன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? நன்மை ஏவி தீமையை தடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் இப்படி தடுக்கணும்? வர்றவன் வருவான், வராதவன் வரமாட்டான். எவன்லாம் வருவான்னு எழுதி இருக்கிறோம் அவன்லாம் வந்துருவான். எவன்லாம் வரமாட்டான்னு எழுதி இருக்கிறோம் அவன்லாம் வரமாட்டான். பின்ன நம்ம வேஸ்டா போய் கத்தனே அப்படின்னு பார்த்தோம்னா தேவையா? அதையும் சொல்றான் இதையும் சொல்றான். இல்ல நான் நேர்வழி யாருக்கு காட்டணும் அவன் தான் நேர்வழிக்கு வருவான். அது விதி. நீ தான் என்ன செய்யணும்? நல்லதை ஏவணும், தீமையை தடுக்கணும். இது ஒரு கட்டளை. இந்த விதியும் கட்டளையும் மோதுதா இல்லையா? இப்படி நிறைய எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சம்பாதிக்க கூட தொழிலே பண்ணக்கூடாது. ஏன்? அல்லாஹ் எவ்வளவு ரிஸ்க் தந்தானே தந்துட்டு போறான். எப்படி கடையில் போய் கஷ்டப்படுங்க வரணும்னா வந்துடும், வராட்டி வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படித்தானே இருக்கணும். அல்லாஹ் என்ன சொன்ன? சம்பாதிக்க போங்கன்னு சொல்றான். நான் விதிச்சேதான் உனக்கு கிடைக்கும்னு சொல்றான். அப்ப இது பார்த்தா என்ன இருக்கு? விதி இருக்குங்கிற மாதிரியும் இல்லைங்கிற மாதிரி இருக்கு. அப்ப இதுக்கு என்ன? அந்த காலத்துல இருந்து 14 நூற்றாண்டு என்ன சொன்னாங்க? 14 நூற்றாண்டா அது முரணா தான் இருக்கு. நம்ம நம்பிதான் அவங்க நம்பிக்கைன்னு போயிட்டாங்க. இன்னைக்கு உள்ள காலத்துல விஞ்ஞானிகள் இப்ப கண்டுபிடிக்கிறான். என்ன கண்டுபிடிக்கிறான்? மனிதன் செய்கிற செயல்களுக்கெல்லாம் காரணம் அவன் இல்ல, அவன்கிட்ட உள்ள ஜீன்கள் மரபணு அமைப்பு தான். அவனே நினைச்சாலும் அப்படித்தான் இருப்பான். அவனால் மீற முடியாது. மீற முடியாத ஒரு புரோகிராம் இருக்குது என்பதை மூளையை ஆய்வு செஞ்சு, அதே மாதிரி மரபு அணுக்களை ஆய்வு செஞ்சு அதெல்லாம் கண்டுபிடிக்கும்போது என்ன செய்யறான்? இந்த மாதிரி செய்யறவனுக்கெல்லாம் பாக்குறான். அந்த மாதிரி செஞ்சவனுக்குலாம் ஒரு செக்ஷன்ல அப்படி இருக்கிறது. திருட்டு பயிலா இருக்கான்னு வைங்களேன், எல்லா திருட்டு பயிலுக்கும் அந்த மூளை அமைப்பு ஒரே மாதிரியே தான் இருக்குது. அதை போய் மனசு எப்படி மாத்துறது? எல்லா கொலகாரனுக்கு பார்த்தா கொலகாரனுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் மூளையில ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்புல இல்லாத எவனும் கொலை செஞ்சது கிடையாது. இந்த மூளையில அந்த மாதிரி அமைப்பு இல்லைன்னு சொன்னா ஒருத்தன் என்ன செய்ய மாட்டேங்கிறான்? கொலை செய்ய மாட்டேங்கிறான். அப்ப இப்படி ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிக்கிறான். அப்ப இப்ப என்ன செய்யறான்னு கேட்டா, இது ஒரு மனுஷன் நம்ம என்னதான் செஞ்சாலும் ப்ரோக்ராம்ல தான் எல்லாம் ஓடுது அப்படின்னு சொல்லிடுறான் மனுஷன். சொல்லிவிட்டு அப்படி ப்ரோக்ராம்ல ஓடுனா அப்ப ஏன்டா சட்டங்கள்லாம் வச்சிருக்கீங்க? அப்ப உங்க வீட்டுல திருட்டிட்டான், ப்ரோக்ராம் படி திருட்டிட்டான்னு விட்டுருவியா? உங்க அப்பனை கொலை பண்ணிவிட்டான், உனக்கு தெரியுது அவன் செய்யலன்னு தெரியுது. கன்ஃபார்ம் நமக்கு என்ன தெரியுது? அவன் செய்யலன்னு தெரியுது. ப்ரோக்ராம்லாம் செஞ்சிருக்கிறான், அவன் அப்படிதான் அமைக்கப்பட்டிருக்குது. அப்ப கொலை செஞ்சாங்க இருக்க வேண்டிய அவனை போய் நம்ம தண்டிக்க சொல்லலாமா? எங்க அப்பனை கொலை செஞ்சா நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அவன் அப்பனை அதை கண்டுபிடிச்சானே அவன் அப்பனை கொலை செஞ்சா அவன் என்ன செய்வான்? அங்க போலீஸ் தானே போறான், கோர்ட்டு தானே போறான். எங்க அப்பனை கொலை செஞ்சவனை தண்டிக்கணும். ஏன்னா நீ தானே ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்ச, அவனே செய்யல, அப்படிதான் அமைக்கப்பட்டிருக்க, அவனே ஏன்டா தண்டிக்கணும் அப்படின்னு கேட்டா இல்ல அவனை தான் தண்டிக்கணும். அப்ப என்ன வழங்குது? முரண்பாடு கேள்வி கேட்டீங்கல்ல, இப்ப நீங்களும் அப்படித்தானே இருக்கிறீங்க. விதி விஷயமா கேள்வி கேட்டாங்கல்ல, அறிவியல் தான் கேள்வி கேட்டது. அந்த அறிவியல் அப்படித்தான் என்ன சொல்றான்? அது முரண் தான், அப்படிதான் இருக்கு. ஆனா இப்படிதான் நம்ம செய்வோம். அவன் விதிப்படிதான் செய்யறான், ஆனா தண்டிக்க தான் செய்வோங்கிறான். அப்ப என்ன வழங்குது? இது நமக்கு புரியாத ஒரு விஷயம் இருக்குன்னு வழங்குறது. அதாவது அல்லாஹ் சொல்லும் போது முரண்பாடு மாதிரி தெரிஞ்சு நம்ம எல்லாருமே அந்த முரண்பாடுக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ் செஞ்சா கேள்வி கேட்டோம்ல, இப்படி நீ இப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றேன்னு சொல்லு. நீங்கள் அப்படித்தானடா சொல்றீங்க? விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு என்ன சொல்றீங்க? இப்படின்னு சொல்றீங்க. திருடனுக்கு அப்படிதான் ப்ரோக்ராமு, அவனா திருடல, அவன் நினைச்சா கூட அந்த விடுபட இயலாது, அப்படி ப்ரோக்ராம் எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் என்ன செய்றீங்க? அவன் தான் செய்யறாங்கிறீங்க. உங்க வீட்டுல திருடிட்டா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. உலக நாட்டில் எல்லா நாட்டிலையும் சட்டம் வச்சிருக்கிறான். இந்த நவீனத்தை கண்டுபிடிச்சிருக்கிற மேற்கத்திய நாடுகள்ல சட்டத்தெல்லாம் எடுத்துக்கணுமா இல்லையா? இனிமே நம்ம நாட்டுக்கு சட்டம் எல்லாம் தேவையில்லை, எல்லாம் விதிப்படி நடக்கிறது. விதி பெருக்குன்னு ஒதுக்கிட்டாங்க. விஞ்ஞான விதி என்ன செஞ்சாங்க? விதிப்படி நடக்கிறது. எதுக்குள்ள மட்டும் விதி வரலன்னு சொன்னா ஆக்சிடென்ட்ல மட்டும் தான் வரல. இவங்க இந்த காலத்து விஞ்ஞான கண்டுபிடிப்புல எது விபத்துகள்ல போயிடுறான் பாருங்க, அதுக்கு ப்ரோக்ராம் என்ன செய்யல இல்ல, அது கண்டுபிடிக்கல, பண்ணாம இருக்கிறாங்க. மற்றபடி உள்ள ஒரு 99% மேட்ரு இப்படித்தான் இருக்குங்கிறான் விதிப்படி. விதிப்படி இருந்தா அவன் எப்படி நடக்கணும்? அதை நம்பணுமா இல்லையா? அவன் நம்பி நம்பாம தான் இருக்கான். விதியை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறான்? உலகத்துல விதி இருக்குன்னு கண்டுபிடிக்கவும் செஞ்சுட்டான், கண்டுபிடிச்சிட்டு மீறவும் செய்யறான். அதான் உண்மை. ஆனா நாங்க அதெல்லாம் பார்க்க முடியாது, தான் பார்ப்போம். இவன் தானே கொலை செஞ்சான், கண்ணால் நான் பார்த்தேன்ல அப்படின்றதான் முடிவு எடுக்கிறேங்கிறான். அப்ப மனிதனுடைய இந்த முரண்பாட்டை அவன் ஏற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு விஷயத்தில் முரண்பாடு இருப்பது பஞ்சாயத்து கிடையாது. முரண்பாடு இருக்குது, ஆனா அதை புரிந்து கொள்றதுக்கு நமக்கு என்ன இல்ல, நாலேஜ் பத்தில குறைந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லி அவன் அதுக்கு ஆன்சர் பண்றான். ஏன்டா முரண்படுறேன்னு கேட்டா, இல்ல அது முரணா தான் இருக்குது, ஆனா அது எதுவுமே சாத்தியப்படாது, அப்படிலாம் சட்டம் தண்டிக்கலன்னா அதிகமாயிரும். ஒரு அதிகமாயிரும் ஏன் சொல்ற? ப்ரோக்ராம் இருந்தா தானே ஆகும், அதிகமாயிரும் இப்படி சொல்றான். அப்ப முரண்பாடு இதுல பேச போனாலேயே விஞ்ஞானத்தை வச்சு பேசினாலும் முரண்பாடு தான் இருக்குது. அதுவும் ஆய்வு பண்ணி கண்டுபிடிப்பாங்க.
கண்டுபிடிச்சாலும் அதுல நமக்கு புரியாத ஒரு விஷயம் இருக்குது என்பதை இப்ப நம்ம நம்புற அளவுக்கு அந்த காலத்துல நம்பியிருக்க மாட்டாங்க. மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலித் ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவிக் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் TNTJ மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. TNTJ வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள் சகோதரர் PJ ஆற்றிய உரைகள், தொழ அனுமதிக்கப்பட்ட மஸ்ஜிதுகளும் தடை செய்யப்பட்ட மஸ்ஜிதுகளும், தௌஹீத் ஜமாத் சந்தித்த விவாதங்கள், TNTJ ஏற்படுத்திய ஒற்றுமை, சுன்னத் வல் ஜமாத் யார், பிரிவினைகள் ஏன், அன்பான அழைப்பு, சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், சுயநலமும் விளம்பர மோகமும், விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம், சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும், மாநபி வழியா மதுகபு வழியா, முகரம் மதத்தின் பெயரால் சகோதரர் MI சுலைமான் ஆற்றிய உரைகள், குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள், சீரழிக்கும் சின்னத்திரை, தடைகளை தகர்த்தெறிந்த இஸ்லாம், பயனளிக்காத உறவுகள், நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மேலூர், பெரியபாளையம், பாண்டிச்சேரி, கலையநல்லூர், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், கடிதம் கேள்வி பதில் மற்றும் கானத்தூர், மதுரை, RS மங்கலம். ஒரு CDயின் விலை ரூபாய் 20 மட்டுமே. தொண்டியில் நடைபெற்ற விவாதம் 2 டிவிடிகளின் விலை ரூபாய் 60 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்கரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. குழப்பத்தோடவே அவங்க போயிருப்பாங்க. நம்ம என்னன்னு போயிடும், இப்ப இது இப்படித்தானே இருக்கு, முரண்பாடத்தான் இருக்கு, நீனே கண்டுபிடிச்சு விட்ட, கண்ணுக்கு முன்னாடி படம் போட்டு காட்டுற, ஆயிரக்கணக்கான மூளைகளை படம் போட்டு மூளை அமைப்பை பாருங்கள். போன வாரம் இந்து பத்திரிகையில முக்கியமா ஒரு பேஜுக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க, இதை எதை பத்திய மூளை படங்கள்லாம் போட்டு இந்த தப்பு செய்யறதுக்கு தான் காரணம், மூளை தான் காரணம், கணபதினு ஒருத்தர் தமிழ்நாட்டில் தான் எழுதியிருக்கிறாரு ஆங்கிலத்தில் ஹிந்து பத்திரிகையில. அப்ப அந்த மாதிரி அவன் ஆய்வு பண்ணி அதை போடுறதுல என்ன வழங்குது, ஒரு ப்ரோக்ராம்ல தான் எல்லாம் நடக்குதுன்னு வழங்குது. அது நடந்தாலும் நாங்க இப்படிதான் நடப்போம், நாங்க எது பார்க்க மாட்டோம், ப்ரோக்ராம் பார்க்க மாட்டோம், வெளிப்படையா செஞ்சதை தான் பார்ப்போம்னு சொல்லி இவன் மனசு ஏத்துக்கிறது. உன் மனசு ஏத்துக்குன்னா அப்ப அல்லாட்ட நீங்க கேள்வி கேட்கிற, உனி படைக்காத உனக்கே இந்த மாதிரி ஏத்துக்கிற முடியும்னா படைச்சவன் செய்யறது எப்படி நம்ம கேள்வி கேட்கறது என்று நினைக்கும் பொழுது, அந்த விதியில அவர்களுக்கு இருந்த குழப்பம் 100% இருந்தால் நமக்கு 90 குறைஞ்சு போச்சு. நமக்கு என்ன இருக்குது, 90% புரிஞ்சு கொள்ள முடியல என்கிற அளவுக்கு தெளிவா வந்துடுறோம். அப்ப பிற்காலத்தில் உள்ள நிறைய விஷயம் மாதிரி இருக்கிறது. இப்போ இத்தனை முன்னறிவிப்புகள் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அதெல்லாம் இப்பதானே கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிக்கும் போது நம்ம விளங்குற மாதிரி அந்த காலத்தில் விளங்கியிருப்பாங்களா? இப்போ கண்டுபிடிச்சோன்னா நம்ம விளங்குறோம் சில விஷயங்களை. இந்த விஞ்ஞானங்கள்லாம் கண்டுபிடிக்கும் போது அவங்க என்ன விளங்கியிருப்பாங்க, சூரிய விண்வெளிக்கு நீங்கள் போங்கள், அல்லாவுடைய ஆற்றல் இருந்தால் நீங்கள் போகலாம் தான் என்ன செய்வாங்க, ஏதாவது ஒன்றும் புரியல இருக்குவாங்க. இப்போ நம்ம சந்திர மண்டலத்துக்கு மனுஷன் போயிட்டு வர்றதை பார்த்து நம்ம என்ன செய்யறோம், அதனுடைய கரெக்டான அர்த்தத்தை விளங்கிக்கிறோமா இல்லையா, அவங்களோட நமக்கு நல்ல விளங்க வாய்ப்பு இருக்கா இல்லையா. அதனால நம்ம அடிப்படை என்னன்னு கேட்டா, ஒருவரும் சொல்லவே இல்லைன்னு வச்சுக்கிறோம். குர்ஆனுக்கு மாத்தம் இருக்குது, மாத்தமா இல்லைன்னு தான் பார்க்கணும். நம்ம என்னத்தை பார்க்கணும், 14 நூற்றாண்டா ஒருத்தரும் சொல்லல வச்சுக்கிறோம், சொல்லலன்னு கூட சொல்ல இயலாது, சொன்னதாக தகவல் கிடைக்கலன்னு எடுத்துக்கணும். சொல்லலன்னு இப்படி சொல்றது, சொல்லியிருப்பாங்க எழுதியிருக்க மாட்டாங்க, சொல்லியிருப்பாங்க ரெக்கார்டு பண்ணியிருக்க மாட்டாங்க, புஸ்தகம் எழுதியிருக்க மாட்டார் அவரு. அப்ப அந்த மாதிரியும் இருக்கலாம், சொல்லலன்னு யாரையும் சொல்லிட முடியாது. 14 நூற்றாண்டாக சொன்னதாக தகவல் இல்லை.
யாரும் இந்த கருத்தை சொன்னதாக தகவல் இல்லைன்னு வைத்துக் கொள்வோம் ஒரு பேச்சுக்கு. ஆனா தகவல் இருக்குது, தகவல் இல்லைன்னு வச்சுக்கிடுவோம். அதனால ஒரு கருத்து தவறாயிருமா? இதுதானே மக்கா காபீர் கேட்டான், இது யாரும் சொல்லலையே. இஸ்லாத்தை ஒரு இறைவனை வணங்கணும்னு சொல்லும் போது என்ன செஞ்சான்? மாசமேனா பிஹாதா பில் மில்லத்தில் ஆகிறா. முந்திலாம் இது மாதிரி நாங்க கேள்விப்பட்டது இல்லையே, முந்தின தலைமுறைலாம் இப்படி புதுசா இருக்க, நீ புது கொள்கைகளை சொல்றீங்கன்னு அவன் கேட்டான். அதை நம்ம அதுக்கு வெயிட் கொடுக்கல, எல்லாம் கொடுக்கல, நம்மளும் கொடுக்க கூடாது. அதனால ஒருவரும் சொல்லாத இருந்தா கூட நம்ம என்ன செய்யணும்? குர்ஆனுக்கு மாத்த கண்ணு முன்னாடி குர்ஆனுக்கு மாத்தமில்லைன்னு சொல்லு. இதுக்கு ஆன்சர் எப்படி தானே சொல்லணும்? நான் குர்ஆனுக்கு மாத்தம் காட்டேன்ல, உன்னுடைய பதில் என்னவா இருக்கணும்னு கேட்டா மாத்தமில்லைன்னு சொல்லு. என்ன மாத்தமா இல்லையான்னு கேட்டா யாரா சொல்லியிருக்காங்க கேட்கிற? இது இந்த ரெண்டையும் தான் இப்ப பேசிட்டு இருக்கிறோம். இதுக்கு இது முரண் நான் சொல்றேன். முரண் இருந்தா நீ ஏத்துக்கிற கூடாது, முரண் இல்லைன்னா நான் மறுக்க கூடாது. நீ சொல்லு எனக்கு முரண் இல்லைன்னு சொல்லு, இதுக்கு இது முரண் படவே இல்லைன்னு சொல்லு, மேட்டர் ஓவர். நாங்க மறுக்க போறோம்? முரணா இருக்கிற காரணத்துக்கு தானே நாங்க மறுக்கிறோம். அப்ப உன்னுடைய அந்த மறுக்கக்கூடிய உன்னுடைய கடமை என்ன? நிரூபிக்க. நீ நிரூபிக்கணும். நிரூபிச்சுட்டு அடுத்த நிமிஷம் நாங்க நினைச்சோம் வாபஸ் அந்த கொள்கையை வாபஸ் வாங்க மாட்டோம். இது முரண் இல்லைன்னு ஏத்துக்கிறோம். முரணா இருந்தால் ஏத்துக்கிற மாட்டோங்கிற கொள்கை அப்படி நிற்கும். இது முரண் இல்லைன்னு நீ சொன்னாயானால், அது கரெக்டா இருக்குமே, ஆனால் வாபஸ் நான் கவனிக்கல, நீ சொல்ற வச்சு பார்த்தா முரண் இல்லாம தான் தெரியுது, ரெண்டையும் நம்பலாம். இதை நம்பினால் அதை மறுக்கிற மாதிரி வராது, அதை நம்பினா இதை மறுக்கிற மாதிரி சொல்றியா? ஓகே, நம்ம வலுக்கட்டாயமா தள்ளப்பட நம்ம ரெடியா இல்லையா? அப்ப இதை சொல்றதுக்கு பதிலா என்ன பதில் சொல்றாங்கன்னா, யாரும் சொன்னாங்களா? ஒருத்தரும் சொல்லாதே ஒரு சொல்கிறார்கள். அது தப்பு. ஆனா சொல்லி இருக்கிறாங்க. இது தேவை, இது நமக்கு ஆதாரத்துக்கு தேவையே இல்லை. நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே இந்த கருத்தை நினைச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஆதாரம் கொடுத்துருக்கோம். என்ன ஆதாரம் தான் கொடுத்துருக்கோம்? ஒரு பெண்ணு பாத்திமா பின்த் கைஸ் என்கிறவங்க என்ன செய்யறாங்க, ஜீவனாம்சம் விஷயமா கேட்கறாங்க. உங்க கணவர் டைவர்ஸ் பண்ணிட்டாரு, ஜீவனாம்சம் கொடுக்கணும்ன்ற ஹதீஸை ஒரு அந்த அம்மா என்ன செய்யறாங்க, அறிவிக்கிறாங்க. அப்ப உமர் இல்லாட்ட செய்தி வரும்போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு பெண்ணின் சொல்லுக்காக நாம் அல்லாஹ்வின் வேதத்தையும் நபியின் வழிமுறையையும் கைவிட மாட்டோம். பாத்திமா பின்த் கைஸ் உண்மையிலே நினைவில் வைத்துள்ளாரா அல்லது மறந்து விட்டாரா என்று நமக்கு தெரியவில்லை. 3 தலாக் சொல்லப்பட்ட பெண்ணுக்கு உறைவிடமும் ஜீவனாம்சம் உண்டு. வலிவும் மாண்புமுடைய அல்லாஹ் பகிரங்கமான வெட்கக்கேடான செயலை பெண்கள் செய்தாலே தவிர அவர்களை வெளியேற்றாதீர்கள் என்று கூறியுள்ளான் அப்படின்னு இருக்கு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, அந்த பாத்திமா பின்த் கைஸ்ங்கிறவங்க அறிவிக்கிறாங்க. எப்படின்னு கேட்டா, 3 தலாக்கு விடப்பட்டு விட்டால் அவங்களுக்கு எதுவும் கணவர் கொடுக்க வேண்டியது இல்லை. எனக்கு அப்படி நடந்தது அப்படின்னு அம்மா சொல்றாங்க. எனக்கு என்ன செய்யல, 3 தலாக்கு என் கணவர் விட்டுட்டாரு, 3 தலாக்குக்கு பிறகு மனைவிங்கிற அந்தஸ்து போயிடுதுல, அப்ப எந்த ஒரு தொகையும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இல்லை, அவங்களுக்கு தங்கும் வசதி எல்லாம் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டியது இல்லை என்று யார் சொல்றா? பாத்திமாங்கிறவங்க சொல்றாங்க. இது அவங்க தன்னுடைய வாழ்க்கையை காட்டி சொல்றாங்க, யார்கிட்ட கேள்விப்பட்டது சொல்லல. எனக்கு அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் காலத்தில் நினைச்சு தீர்ப்பளிக்கப்பட்டுச்சு என்று சொல்றாங்க. அப்ப இது உமர் இல்லாண்ட பொண்ணு என்ன சொல்றாருன்னு கேட்டா, அல்லாஹ் என்ன சொல்றான், தலாக் விடப்பட்டவங்களுக்கு அழகிய முறையில் மத்தியூ ஹுன்ன பில் மாரூஃப், அழகிய முறையில் அவர்களுக்கு வாழ்க்கை வசதிகளை செய்து கொடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த ஒரு பொம்பளை பேச்சை கேட்டு நான் அதை எப்படி விடுவேன்? ஜீவனாம்சம் கொடுக்க கூடாது நான் எப்படி சொல்லுவேன்? ஜீவனாம்சம் நீங்க சொல்ற ஜீவனாம்சம் இல்ல, ஒன்ஸ் ஒரு தடவையில் மொத்தமா கொடுத்து அந்த ஜீவனாம்சம் உண்டு. தலாக் விடப்பட்ட பெண்களுக்காக வேண்டி இந்த மாசம் மாசம் கோர்ட்ல கொடுக்குறாங்கல்ல, அந்த இது நம்ம சொல்லல, அது இஸ்லாத்துல இல்ல. ஆனா ஒரு செட்டில்மெண்டா என்ன செய்யணும், வாழ்க்கை நிறைய இழந்திருக்காங்க இல்லையா, வசதியை கவனித்து நீ 5 லட்ச ரூபா கொடு, 1 லட்ச ரூபா கொடு, 50,000 ரூபா ஆளை பார்த்து அவங்களுடைய சொத்து பத்தெல்லாம் கவனித்து அதுக்கு தகுந்தவாறு ஒரு தொகையை இஸ்லாமிய அரசாங்கம் வாங்கி கொடுக்கணும். அப்ப உமர்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அல்லாவுக்கு மாத்தமா ரசூல் அப்படி சொல்லுவாங்க. இதேதான் இந்த மேட்டர் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான் அவர் சந்தேகப்படுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அல்லாஹ் அழகான முறையில் கொடுங்கள்னு சொல்லி இருக்கும் போது அழகான முறையில் கொடுக்காதீங்கன்னு ரசூல் அப்படி சொல்லுவாங்க. அப்ப இந்த அம்மா யாவத்துல சொல்லுதா, மறந்துட்டு சொல்லுதா, உன்னோட ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு சொல்லுதான்னு எனக்கு விளங்கவில்லை. ஆனா அல்லாஹ்வுடைய கவுல் இருக்கும் பொழுது அதுக்கு மாத்தமா இந்த அம்மா சொன்னா நான் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாரு. அம்மா பலவீனம் கிடையாது, சஹாபி பெண்ணு. அம்மா பலவீனமான அறிவிப்பாளரா? சஹாபாக்கள் அத்தனை பேரும் பலமான அறிவிப்பாளர் தானே. அப்ப இதுக்கு ஒரு அறிவிப்பாளர் தான் இப்ப தேவைப்படுது. இப்ப நமக்கு தான் நிறைய அறிவிப்பாளர் தேவைப்படும். ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்த தலைமுறைக்கு எத்தனை அறிவிப்பாளர் தான்? ஒரு ஹதீஸுக்கு ஒரு அறிவிப்பாளர் தான். அப்ப அந்த அம்மா என்ன செய்யறாங்க, எனக்கு இப்படி சொன்னாங்கிறாங்கல்ல, சொல்லியிருக்க மாட்டாங்க.
வேற ஏதோ பர்சனல் ஏதோ விஷயமா இருக்கு, நீ உன்னோட ஒன்று புரிஞ்சிருப்ப. அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கும் போது மத்தியூஹுன்ன பில் மஅரூஃபி ஹக்கன் அலல் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இது கட்டாய கடமை, பெண்கள் அப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிடக்கூடாது, டைவர்ஸ் பண்ணினாலும் அவங்களுக்கு என்ன செய்யணும், வாழ்க்கை செலவினம் வந்து கொடுக்க வேண்டும். இப்படி குர்ஆன்ல இருக்கும் பொழுது உனக்கு தர வேணாம்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கறிய, அது என்ன செய்ய முடியாது, ஏத்துக்கிற முடியாது. எப்படி பதில் சொல்றாங்க அவங்க? அதாவது ஒரு பெண்ணின் சொல்லுக்காக 10ஆம் பக்கத்துல கடைசி வரியிலன்னு பாருங்க, 10ஆம் பக்கத்துல கடைசி வரியில உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது வருது. எப்படி வருது? ஒரு பெண்ணின் சொல்லுக்காக நாம் அல்லாஹ்வின் வேதத்தையும் நபியின் வழிமுறையையும் கைவிட மாட்டோம். ஃபாத்திமா பின்த் கைஸ் உண்மையிலே நினைவில் வைத்துள்ளாரா அல்லது மறந்து விட்டாரா என்று நமக்கு தெரியவில்லை. 3 தலாக் சொல்லப்பட்ட பெண்ணுக்கு உறைவிடமும் ஜீவனாம்சம் உண்டு. வலிவும் மாண்பும் உடைய அல்லாஹ் பகிரங்கமான வெட்கக்கேடான செயல்களை பெண்கள் செய்தாலே தவிர அவர்களை அவர்களின் வீடுகளிலிருந்து வெளியேற்றாதீர்கள் என்று சொல்கிறான். அப்ப புருஷன் வீட்டில இருந்து வெளியேற்றக்கூடாது கொண்டாட்டிய. எப்பதான் வெளியேற்றலாம்? பகிரங்கமான விபச்சாரம், மனக்கண்ண விபச்சாரம் செய்தாலே தவிர வேற எந்த தப்புக்கும் வெளியேற்றாதீங்க என்று சொல்லி டைவர்ஸ் பண்ணப்பட்ட பெண்களுக்கு உறைவிடம் கொடுக்கணும், தங்குமிடம் கொடுக்கணும் அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது நீ எப்படி வந்து இதுக்கு மாத்தமா ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்கன்னு எப்படி சொல்லுவ? எப்படி நீ வந்து சொல்ல நான் ஏத்துக்கிறேன்? அப்ப ஒரு அறிவிப்பாளர், அப்ப இதான் குர்ஆனுக்கு முரண்படுது. இந்த இடத்துல என்ன முரண்படுது? குர்ஆனுக்கு மாத்தமா ஒரு அறிவிப்பாளர் சொல்றாங்க, ஒரு அறிவிப்பாளர் நேரடியா சம்பந்தப்பட்ட அறிவிப்பாளர் சொல்றாங்க. உமர் எப்படி பாக்குறாங்க? இவர் நம்பகமானவர், இதை ஏத்த அதை மறுக்கிற மாதிரி போயிடும், அதை ஏத்த இதை மறுக்கிற மாதிரி. அவர் பார்வை எப்படி போகுது? ரசூலுல்லாஹ் அப்பதான் ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க அவருக்கு. அவர் என்ன செய்யறாரு? இது எப்படி அல்லாஹ்வுடைய இந்த பொம்பளை சொல்லுது, அப்ப சஹாபாக்கள் தப்பா புரிஞ்சுக்கிறாங்கிற அர்த்தம் அடங்கி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா அடுத்தடுத்த ஆளுக்கு தான் அறிவிப்புல தப்பு செஞ்சிருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. முதல் அறிவிப்பாளர் என்ன இருக்கலாம், அந்த மிஸ்டேக் குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கும்போது முதல் அறிவிப்பாளர் மிஸ்டேக்கா புரிஞ்சிருக்கலாம். பொய் சொல்ல மாட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் பொய்யா சொல்ல மாட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு சொந்த காரணத்தினாலேயோ இப்படி கூட நடந்திருக்கலாம், அவனுக்கு தர வேண்டியது இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி வசதி உள்ள பெண்ணா இருந்திருக்கு, இவர் ஒண்ணுமில்லாத ஆளா இருந்திருப்பாரு, அது என்ன எத்தனை சிறப்பு காரணம் இருக்கும். அப்படி ஏதோ நடந்திருக்கு. ஜெனரலா இதை சட்டம் பார்க்க முடியாது. அது உங்களை யாபம் வச்சு சொல்லுதா வேற என்ன சொல்லுது தெரியல. அவங்கள வந்து நாங்க சந்தேகம்லாம் படல. ஆனா குர்ஆனுக்கு மாத்தோம், இது ஏத்துக்கிற மாட்டோம். அந்த பொம்பளை சொல்ற ஏத்துக்கிற மாட்டோம். காரணம் என்னன்னு கேட்டா குர்ஆனுக்கு எதிராக இருக்குது. அப்ப இந்த மாதிரி இப்ப சொல்லும் போது, இந்த வார்த்தையை சொல்லும் போது தானப்பா எங்களை திட்டுறீங்க, உமரை முதல்ல திட்டுங்க. இந்த வார்த்தையை சொன்னதுக்கு நான் என்ன சொன்னாரு? ஒரு பெண்ணுடைய சொல்லை கேட்டு, பெண்ணு சொந்த சொல்லையா சொன்னது? அல்லாஹ்வுடைய ரசூலை சம்பந்தப்படுத்தான் சொல்லுது. அந்த பெண்ணு வந்து ரசூல் வாழ்க்கையோட சம்பந்தப்படுத்தானே சொல்லி இருக்குது. பாத்திமா சொன்னாங்க. அப்ப அதை சொல்லும் போது ஓன் சொல்ல கேட்டு அல்லாஹ்வுடைய சொல்ல விட மாட்டோம் என்றால் இதுல என்ன மாதிரி கருத்து கிடைக்கிறது? இப்ப நம்ம என்ன சொல்றோம் அது கிடைக்கிறது. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? குர்ஆனுக்கு அது நம்பகமாகவே இருந்தாலும், அறிவிப்பாளர் நம்பகமாக இருந்தாலும் அதை வந்து குர்ஆனுக்கு மாத்தம் என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அவர் சொல்லுகிறாரு. அவர் சொல்வதை யாரும் எதிர்த்தது எப்படி நீங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லும் போது எப்படி நீங்கள் மறுக்கலாம்னு ஒருத்தர் கேள்வி கேட்கலாம். அப்ப அனைவருடைய கருத்தும் அதுவாக இருக்கிறது. அதுல என்ன இருக்கு? அவர் சொன்ன உடனே அதான் தீர்ப்பு வழங்குறாரு, அதான் சட்டம். அப்ப வந்து அப்ப யாராவது செஞ்சிருக்க அவசியமே இல்லை. சஹாபாக்கள் மாத்தமாவும் செஞ்சிருக்கிறாங்க, குர்ஆனுக்கு மாத்தமாவும் செஞ்சிருப்பாங்க. அதுக்கு நான் ஆதாரத்து காட்டல, யாராவது சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்கறதுக்கு தான் இது ஆதாரம் இல்லை. நல்ல விளங்குது. இதை நம்ம எப்பவுமே என்ன செய்யக்கூடாது, இதனால் தான் இந்த கருத்தை எடுத்தோன்னு வரக்கூடாது. உமர் இதை எடுக்காட்டாலும் இதான் சட்டம். நீ எதுக்கு இந்த பதில் நாங்க சொல்றோம் என்றால் யாராவது சொல்லியிருக்கிறாங்களான்னு கேட்டதுக்கு தான் பதில். விளங்குதா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இப்ப ஹதீஸுக்கு மாத்தமாலாம் சில சட்டங்கள்லாம் சொல்லியிருப்பாரு, அதை சொல்லி விமர்சிக்கவும் செய்வோம். முத்தலாக்கு கிடையாதுன்னு அவர் சொல்லுவோம், முத்தலாக்கு உண்டுன்னு சொல்லுவார். அவர் ஒரே நேரத்தில் 3 தலாக்கு என்பது 3 தலாக்கு தான் என்று சட்டமாக்குவார். அது ரசூலுல்லாஹ் சொல்றதுக்கு மாத்தம் தான். அப்ப நம்ம விமர்சிக்கவும் செய்வோம். அதனால உமர் சொன்னது ஆதாரம் கிடையாது. இப்ப இதுல எதுக்கு நம்ம சொல்லி காட்டுறோம்? உமர் சொன்னது ஆதாரம் கிடையாது. யாராவது சொன்னாங்களான்னு கேட்கிறாங்களே எதிர்கேள்வி, அதுக்கு தான் பதில். யாராவது சொன்னாங்களா சொல்லி இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு எங்களை சொல்ற அதே விமர்சனத்தை யாருக்கு சொல்லு? இதே தானே சொல்றாரு, அல்லாஹ்வுடைய சொல்ல வந்து யாருக்கு சொல்லுங்க நான் விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அதுல இருந்து என்ன விளக்கு நம்ம சொல்றது அப்படி அந்த உணர்வு பெரிது விழிக்கிறார். அடுத்து வந்து இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி ஆயிஷா நாயகி அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு இடத்துல இது 12ஆம் பக்கத்தில் உள்ள செய்தி, ஒரு மையத்துக்கு போறாங்க. அங்க வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆளுக்கெல்லாம் மையத்தை வீட்டுல அழுது தானே செய்வாங்க. ஒரு இறப்பு வீட்டுக்கு போனா என்ன செய்வாங்க, அந்த குடும்பத்தார் வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அழுதுகிட்டு இருக்கும் பொழுது
அதாவது அப்ப என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு சஹாபி அருவி உமரலில்லானுடைய சம்பவத்தெல்லாம் அது நடக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. அப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒருத்தர் வந்து அழுதாரையானால் மையத்து வேதனை செய்யப்படுகிறது. ஒரு ஆள் மையத்துக்கு முன்னாடி அழுதா வேதனை எதுக்கு? மையத்துக்கு என்று அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த செய்தி ஆயிஷா நாயகிட்ட வந்து தெரிவிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னதா தான் சொல்றாங்க. அதுவும் எப்படி சொல்றாங்க? ஒரு ஜனாசாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து நம்ம அழுதோமையானால் ஜனாசாவுக்கு வேதனை செய்யப்படுகிறது. அழுகுறது நம்ம, வேதனை எதுக்கு? ஜனாசாவுக்கு என்று ரசூலுல்லாஹ் சொன்னதா சொல்றாங்க. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து பின்பற்றுவோம் 2 DVD ரூபாய் 60 மட்டுமே. மன அழுத்தத்திற்கான தீர்வு, மன உறுதி, உறுதியான நம்பிக்கை, குழப்பம் ஏற்படும் போது இவை அனைத்தும் ஒரே டிவிடியில் விலை ரூபாய் 30 மட்டுமே. மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் 4 டிவிடிகளாக விலை ரூபாய் 120 மட்டுமே. கூரியர் செலவு தனி. ஒப்பந்தங்களும் வாக்குறுதிகளும் 10 வார ஜும்மா வரையின் தொகுப்பு ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கூரியர் செலவு தனி. மற்றும் 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகள். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இத வந்து கவனிக்காம நம்பிட்டு போனா அது தவறு இல்லை, கவனத்துக்கு கொண்டு வராம. இப்ப கவனத்துக்கு ஆயிஷா நாயிட்ட கொண்டு வரப்பட்டவங்க அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, அது எப்படிங்க அது, இவன் அழுது அதையே தண்டிக்கணும், அதுக்கு என்ன தெரியும்? உசுரோட உள்ளவனை தண்டிச்சாலும் அர்த்தம் இருக்கு. ஏன்டா நீ பாத்துட்டு இருந்தேன்னு கேட்கறான். ஒரு ஆளுக்கு முன்னாடி ஒரு தப்பு நடக்கிறது, அவர் மௌனமா பாத்துட்டு இருக்கிறாரு. அப்ப என்ன செய்யலாம்? அவரையும் தண்டிக்கலாம், இவரையும் தண்டிக்கலாம். ஏன்? நீ உனக்கு உசுறு இருந்துச்சுல, நீ ஏன் பார்த்துட்டு தடுக்காம இருந்தேன்டாது கேட்கலாம். அவர் போனோம், அது அழுவுறது அது தெரியாது, அவருக்கு அதில் உடன்பாடும் கிடையாது. இப்ப வந்து அல்லாஹ் குர்ஆன்ல ஆயிஷா என்ன கேட்கறாங்கன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒருத்தருடைய பாவத்தை ஒருத்தர் சுமக்க மாட்டார்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? அப்ப அல்லாஹ் வந்து ஒருத்தர் பாவத்தை ஒருத்தர் சுமக்க மாட்டான்னு சொன்னா, இவன் அழுகுன பாவத்துக்கு அதையே மட்டும் தண்டிக்கணும். அழுகுறது இவனை போய் தண்டிங்க, அது வந்து அவனை அதையே போய் தண்டிக்கணும். எப்படிப்பா இது எப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. யாரு? ஆயிஷா நாயகி வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேர்ல இதை சொல்லும் பொழுது அவங்க வந்து என்ன செய்யறாங்க? உமரை பொய்யாக்கல. உமருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, உமர் இப்படி சொன்னார்னு அந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. அப்ப ஆயிஷா என்ன செய்யறாங்க? உமர் கெட்டவர் கிடையாது, உமருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒருவர் அழுவதின் காரணமாக இறை நம்பிக்கையாளரை அல்லாஹ் வேதனை செய்வான் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறவில்லை. கூறினார்னு அவர் சொல்றாரு. யாரு? உமர் சொல்றாரு கூறினார்னு. ஆயிஷா என்ன சொல்றாங்க? கூறவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னதை மறுக்கல, நம்ம மறுக்கிற மாதிரி மறுக்கிறாங்க. எப்படி பண்றாங்க? ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லையா, சொன்னதை மறுத்தா தானே அதிசயம் மறுக்கிறதாவும். ஆயிஷா இப்படி சொல்றாங்க, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறவே இல்லை. வேற என்ன சொல்றாங்க? மாறாக குடும்பத்தார் சப்தமிட்டு அழுவதன் காரணத்தினால் இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் வேதனையை அதிகப்படுத்துகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் கூறினார்கள் என்று சொல்லிவிட்டு, அதுவும் சரியில்லை உங்க விளக்கம், சொல்லிவிட்டு அல்லாஹ் சிரிக்கவும் வைக்கிறான், அழவும் வைக்கிறான், ஒருவரின் சுமையை மற்றவர் சுமக்க மாட்டார், குர்ஆனே உங்களுக்கு போதும். அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு கேட்டா, 2 வசனத்தை எடுத்து காட்டுறாங்க. ஒண்ணு, அழுகுற நம்மள அழுகுறோம். ஒரு மையத்து வந்த உடனே நம்ம பிளான் பண்ணிட்டு போய் அதுக்கு கூட்டம் இருக்குது, கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் தனியா இருக்கிறாங்க, அதை விட்டுருவோம். பொதுவா குடும்பத்தார் அழுவது எதுக்கு அழுகுறாங்க? பிளான் பண்ணி அழுகுறாங்க. அவங்களை மீறி வருகிறது. இந்த ஒரு ஆள் இறப்ப தாங்க முடியாம என்ன செய்யறாங்க? அவன் தான் இது செய்கிறான். நம்ம யாரும் திட்டமிட்டு இந்த அழுகையெல்லாம் செய்வதில்லை. பெரும்பாலும் சில அழுகைகள் காரியம் சாதிக்கிறதுக்காக வேண்டி திட்டமிட்டு செய்வாங்க. ஆனா அந்த மையத்து வீட்டுல அழக்கூடிய அழுகை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்ன அழுகையா தான் இருக்கு. அந்த சூழ்நிலையை நம்மளை மீறி என்ன செய்யும்? அழுவனே போக மாட்டோம். அவங்க போனோன்னு பார்த்தா அப்படியே நம்மளை அறியாம இப்படி செய்யும், கண்ணு கலங்க தண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். இது ஒரு குற்றமா? அவனுக்கே குற்றம் வராது. ரசூலுல்லாஹ் அழுது இருக்கிறாங்களே,
ரசூலுல்லாஹ் நினைஞ்சிருக்கிறாங்க மகா இறந்ததுக்கு அழுதுருக்கிறாங்க. இப்ப அவன் அந்த ரெண்டு தப்பு இருக்குது மேட்ரு. அழுகிறது எப்படி பாவம்னு சொல்ற? அழுகிறது பாவம் இல்லையே, அவன் தானே அழுகம் வைக்கிறான். அழுகிறது எப்படி குற்றமாகும்? அழுவது ஒரு பாவமா? ஒப்பாரி வைக்கிறது, அந்த வார்த்தைகளை புலம்புறது குற்றமாகும். சரி, அழுகிறது குற்றம்னு இந்த மெசேஜ் வருத, அது ஒண்ணு. ரெண்டாவது, ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க மாட்டாரு. அப்ப இதுல என்ன ரெண்டு தப்பு ஆயிஷா நாயகி கண்டுபிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இவர் அழுகுறாருல, இவருக்கே முதல் குற்றம் இல்லை, அவர் தண்டிக்கிற ரெண்டாவது வச்சுக்கிறோம். அழுகுற ஆள் மேல குற்றமா? அப்படின்னா ரசூலுல்லாஹ் அழுது எல்லாமே அடிபட்டு போயிருமே. அழுகுறதுனால ஒண்ணுமே இல்லையே. ரசூலுல்லாஹ்ட்ட விளக்கமெல்லாம் கேட்டு என்ன செய்யறாங்க? அழுகுறது குற்றம் இல்லை, நாக்க பிடிச்சி காட்டி இதனாலதான் நல்லா பிடிப்பான். அழுவு வாயில குழந்தை தொலைச்சு விட நித்தியாச்சும் என் புருஷன் தானே கிடைச்சான், வேற ஆள் உனக்கு கிடைக்கலையா, அழுகுற ஆள் பொம்பளை இதுலதான் நல்லா பிடிப்பானே தவிர அழுகுறது பிடிக்க மாட்டான். அல்லாஹ் வந்து என்ன செய்ய, அழுகுறது மையத்துக்கு அழுகுறத, ஒரு இறப்புக்காக அழுவதை வந்து அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் என்று ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது. அதை அவங்க காட்டல, குர்ஆனை எடுத்து காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்க? இன்னஹு அல்ஹக வ அபுகா, அவன் தான் என்ன செய்கிறான்? அளவும் வைக்கிறான், சிரிக்கவும் வைக்கிறான். அப்ப நம்ம பிளான் இல்லாமல் நம்ம அளவோ சிரிக்கவோ செய்தோமையானால் அது எதுல வராது? குற்றத்தில் வராது. நம்ம வந்து பிளான் பண்ணி திட்டமிட்டு செஞ்சாதான் இதுல வரும், குற்றத்துல வரும். அப்ப இவரை முதல்ல பாவமே இல்லாத ஒரு காரியத்தை பாவம் சொல்லப்படுகிறது. ஒரு மையத்து வீட்டுல போய் அழுகுறது பாவமே கிடையாது. இப்ப நம்மளே போய் இத்தனை சொந்தக்காரங்களா தான் நம்ம என்ன செய்யறோம்? போய் அழத்தான் செய்கிறோம். 3 நாளைக்கு பிறகு அழக்கூடாது இருக்கு, அவ்வளவுதான். அடுத்த நாள் போய் கூட அழுகலாம். முதல் நாள் விட்டு என்ன செய்யலாம், 2வது நாள் அழுகலாம், 3வது நாள் அழுகலாம், 4வது நாளைக்கு தான் செய்யக்கூடாது, அழுவக்கூடாது. அப்ப அழுகுறது தப்புங்கிறதே இந்த ஹதீஸ் தவறா இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஒரு அவர் தப்புன்னு வச்சுக்கிடுவோம், அதுக்கு இவரே தண்டிக்கணும். 2வது தப்பு. முதல்ல அழுகுறது தப்புன்னு வருது ஃபர்ஸ்ட், அந்த அடிப்படையில் போயிடுச்சு. ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோம், மையத்து வீட்டில் அழுகுறது தப்பு, அப்ப ஏன் இவரை தண்டிக்கணுங்கிற? அவரில் தண்டிக்கணும். அப்ப ஆயிஷா நாயுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டா, அழுகுறதுனால இவரும் தண்டிக்கப்பட மாட்டார், அவரும் தண்டிக்கப்பட மாட்டார். ஆயிஷா நாய் சொல்ல வர கருத்து என்னது? இவன் அழுகுறதுனால இவனுக்கும் தண்டனை இல்ல, அவனுக்கும் இந்த மையத்துக்கும் தண்டனை இல்லை. அது எதனால மறுக்கிறாங்க? இதை மறுத்துட்டு ஹஸ்புக்குமுல் குர்ஆன்ங்கறாங்க. குர்ஆன் போதும், அது நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. ஹஸ்புக்குமுல் குர்ஆன், குர்ஆன் போதும்னா அது ஹதீஸ் மறுக்கிறன்னு அர்த்தம் கிடையாது. குர்ஆனுக்கு விளக்கமா இல்லாட்டி மறுப்புல, அதனால போதுங்கிறாங்க. குர்ஆன் போதும் என்றால் குர்ஆனுடைய விளக்கமும் அதுல அடங்கி இருக்கிறது. ஹதீஸ் டோட்டலா மறுக்கிறதுக்கு இதை சொல்லக்கூடாது. குர்ஆனுக்கு மாற்றம் இல்லாத ஹதீஸ்கள் ஆயிஷா நாயகி நிறைய அறிவிச்சிருக்கிறாங்களே, அதனால இதுக்கு என்ன அர்த்தம்? குர்ஆன் போதும் என்றால் குர்ஆனுக்கு மாற்றமானது நமக்கு வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். இந்த அறிவிப்பாளர் எப்படி அறிவிப்பாளர்? இந்த ஹதீஸ் அறிவித்தவர் யாரு? உமர். சாதாரண அறிவிப்பாளரா? அந்த உம்மத்திலே 2வது இடத்துல உள்ளவர். இந்த உம்மத்திலேயே அவ்வளவு நம்பிக்கையான ஒரு ஆள் வழியாக இதை சொல்லப்படுகிறது. அவங்க என்ன செய்யறாங்க? உமருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், என்னத்தை வேதனையில கத்தியால குத்தப்பட்டு வேதனையெல்லாம் சொல்றாரு அவரு. அப்ப இந்த வேதனையில சொல்லும் போது முன்ன பின்ன ஏதாவது யாபத்துல சொல்லியிருக்கலாம், அவர் வந்து புரிந்து கொள்ளாமல் சொல்லியிருக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னது அவர் நிலை அந்த மாதிரி இருந்துச்சுல, கத்தியால் குத்தப்பட்டிருக்கும் பொழுது தனக்காக அழக்கூடாதுங்கிறாரு, தனக்காக அழக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு மூத்தா போயிட்டாரு. அப்ப மரண வேதனை துடித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்றோம் நமக்கே தெரியாது. என்னமோ ஒரு யாபத்துல பிசகி போய் இருந்திருக்கலாம், உமர் சொல்லி இருக்கலாம். அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ் உமருக்கு ரஹ்மத் செய்யட்டும், அவருக்கு பொய் சொன்னார் நான் சொல்ல வரலன்னு அர்த்தம். பொய் சொன்னார்னு சொல்ல வரல, அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும், அவர் நல்ல அடியாரு என்று சொல்லிவிட்டு ஆனா ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. இப்ப நம்ம சொன்ன சாப்பாடு திட்டுறோங்கிறோம். இதே மாதிரி நம்ம சொன்னா நம்மளே தான் சொல்றோம், ஹதீஸை ஏத்துக்கிற மாட்டோம், இது ஹதீஸ் இல்ல, இது ரசூலுல்லாஹ் சொல்லலங்கிறோம். சஹாபாக்களை திட்டுறாங்க, சாபிலாம் பொய்யா, சஹாபாக்களை இது கட்டிட்டாங்களா, அப்படி பிளேட்டை மாத்துறாங்க. அப்ப இதே மாதிரி மாத்துறது இதுக்கையும் மாத்தப்ப ஆயிஷா நாயகி என்ன பண்ணிட்டாங்க? உமரை பொய்யராக்கி விட்டார்கள். வேற மாதிரி சொன்னதையும் சொல்றாங்க, இப்படி சொல்லல வேற மாதிரி சொன்னாங்க. அப்படி சொன்னா அது இல்லாட்டா கூட நம்ம எது மட்டும் நமக்கு போதும், குர்ஆனோட மோதுதுங்கிற கான்செப்டை எடுத்துக்கிறங்க. ஆயிஷா நாயகி சொன்னது என்னன்னு கேட்டா, ஒருவர் அழுவதின் காரணமாக இறை நம்பிக்கையாளரை அல்லாஹ் வேதனை செய்வான் என அல்லாஹ்வின் தூதர் கூறவில்லை. மாறாக குடும்பத்தார் சத்தமிட்டு அழுவதின் காரணத்தினால் இறை மறுப்பாளர்களுக்கு அல்லாஹ் வேதனை அதிகப்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னாங்கன்னு வருது. இது குர்ஆனுக்கு மாத்தம் ஆயிஷா நாயகி சொன்னது. நம்ம எதுக்கு மட்டும் இதை எடுத்துக்கிறோம்? குர்ஆனுக்கு மாற்றமா இருப்பதை மறுத்திருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்கிறோம். அப்ப அதிகப்படுத்துறது தப்பு தானே. அதாவது ஆயிஷா நாயகியுடைய வாதம் ஆயிஷா நாயகிக்கு எதிராக இருக்குது, அது ஒரு விஷயம். அவங்களுக்கு புரியல குர்ஆனுக்கு மாத்தமா இருக்கிறது. அவங்க சொல்லக்கூடியது இல்ல, நம்மள குர்ஆனுக்கு மாத்தமா வாதம் வைக்கணும்னு அவங்களுக்கு விளங்கல. அவங்க என்ன சொல்றாங்க? உமர் ரலியல்லாஹு நியாயப்படுத்துறதுக்காக சொல்றாங்க, ஒருவர் அழுதாரையானால் இவன் இறை நம்பிக்கையாளர் இல்லை என்று சொன்னால்
அவருடைய வேதனை இதனால அதிகரிக்கும்ங்கிறாங்க. அதுவும் கூடாதுல்ல, இவன் அழுது அங்கேயும் அதிகரிக்கணுங்கிறாங்க. ஏன் அதிகரிக்கணும்? அழுகுறதுக்கு அதிகரிக்கணும், இறை மறுப்பாளருக்கு அதிகரிக்கலாம், அவன் செயலுக்கு தான் அதிகரிக்கணும். இறை மறுப்பாளராக இருக்கட்டுமே, இறை மறுப்பாளருக்கு அவன் செஞ்ச செயலுக்காக வேண்டி அதிகரிக்கலாம். அவன்கிட்ட நான் போய் அழுதவன அதுக்காண்டி அவனையா தண்டிக்கணும்? அதுவும் தப்பு தானே. அழுது வேதனை ஆகிட்டு வந்துடலாம். இப்ப இல்ல இறை மறுப்பாளர் அவங்க என்ன சொல்றாங்க, ஆயிஷா என்ன சொல்றாங்கன்னா, இது காபீர் சம்பந்தப்பட்ட மேட்ரு. அவங்க அந்த எதுக்கு இதை சொல்றாங்கன்னு கேட்டா, உமரையும் பொய்யாக்கிற கூடாது. அவங்க என்ன ஐடியா, குர்ஆனுக்கு மாத்தமாவும் இருக்கிறது. அப்ப உமரும் பொய்யரா இல்லாததுக்கு என்ன விளக்கம் கொடுப்பேன், அவங்க விளக்கத்தை சேர்க்கறாங்க. இது மூமினுக்கு சொன்னது கிடையாது, இறை நம்பிக்கையாளர் எல்லாம் வேதனையெல்லாம் செய்ய மாட்டான். இறை மறுப்பாளருக்கு முன்னாடி போய் அழுதம்னு சொன்னா அவனுக்கு வேதனை அதிகரிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அது அவங்களுடைய கருத்து. ஆனா அவங்க சொல்ற கருத்துக்கு மாத்தமா தான் வசனத்தை வைக்கிறாங்க. வசனம் எப்படி வைக்கிறாங்க, ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க மாட்டார்னா யாருடைய சுமையை என்ன செய்ய முடியாது, யாரும் சுமக்க மாட்டார். அப்ப ஆயிஷா நாயுடைய கருத்தை அவங்க வாதத்தை வச்சு நம்ம ரெண்டாவது உடைக்கிறோம், அது ஒரு விஷயம். ஆனா ஆயிஷா நாய் எதனால அதை மறுத்தாங்கன்னு சொல்ல வர்றேன், யாராவது சொல்லி இருக்கிறாங்களா என்பதற்கு தான் இதை வைக்கிறமே தவிர ஆயிஷா நாயுடைய வாதத்திலும் பிழை இருக்கிறது. அந்த வாதத்தை அவங்க ஆயுதத்தை பிடிங்கி அவங்களே என்ன செய்யற மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கு. அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்க, ஒரு காஃபியருக்கு முன்னாடி போய் அழுதால் அவனுக்கு என்ன செய்யல, அதுவும் இதுக்கு மாத்தம் தான். அவங்க எடுத்து வச்சு அந்த வசனத்துக்கு என்னது, இது எந்த வேகத்தோட எந்த உணர்வோட அந்த வாதத்தை வைக்கிறார்களோ அதுக்கு மாற்றமா தான் யார் பேசுறா, ஆயிஷா நாய் பேசுறாங்க. அது ஒரு தனி விஷயம். நம்ம எதுக்கு மட்டும் சொல்றோம்னா அவங்க உள்ளத்துல என்ன கருத்து இருந்தது, இது குர்ஆனுக்கு மாத்தம் இல்லைன்னு அவங்க நினைச்சிருக்காங்க, அது ஒரு விஷயம். இப்படி சொல்வது குர்ஆனுக்கு மாத்தம் இல்லைன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்க உள்ளத்துல இருந்த கருத்து என்ன, ஒருத்தர் சுமைக்கு ஒருத்தர் விரதா அவருக்கு தண்டனை கொடுக்கணும். குர்ஆனுக்கு மாத்தம், குர்ஆனுக்கு மாத்தமானதை ஏற்றுக்கொள்ள கூடாது. ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்டாலும் ரசூலுல்லாஹ் பேரை சொன்னாலும் நம்பகமானவர் வழியா சொன்னாலும் குர்ஆனுக்கு மாத்தமா இருந்தால் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க மாட்டாங்க. அதான் ஆயிஷா நாயுடைய கருத்து. ஆயிஷா நாயுடைய கருத்து என்ன, குர்ஆனுக்கு மாத்தமா உமரே சொன்னாலும் அது ரசூலுல்லாஹ் சொன்னது இல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னதை அவங்க மறுக்கல, ரசூலுல்லாஹ் சொல்ல கிடையாதுன்னு மறுக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன வழங்கணும், இப்ப இதுல ஆயிஷா நாயுடைய இந்த வாதம் நம்ம முழுசா ஏத்துக்கல, யாபத்தை வச்சுக்கிறேன் சரியா. அவங்க பாதியை மறுத்து பாதியை ஆதாரம் காட்டுறாங்க, அந்த பாதிக்கு பொருந்தும். பாயிண்ட் வழங்குதுல, காபிரை தண்டிப்பதற்கு கூட அவன் பாவத்துக்காக அவனை தண்டிக்கலாம். ஒரு காபிரா இருக்கிறாங்கிறனா இப்ப அலுவலகனுக்கு வேண்டி அவனை எப்படி தண்டிக்கணும், அதுக்கு அப்படி ஒரு இஸ்லாத்துல அந்த மாதிரி எல்லாருடைய நியதியில அது கிடையாது. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நன்மைகளையாவது அப்படி மாற்றி வர்ற வாய்ப்பு இருக்குங்க, தீமைக்கு வாய்ப்பே இல்லை. நன்மைகள்ல இப்ப நம்ம ஒரு தகப்பனார் ஹஜ் செய்யல, நம்ம அவருக்கு ஹஜ் செஞ்சா நன்மை கிடைக்கும், சில நன்மைகளுக்கு எல்லாத்துக்கும் இல்ல. அதே மாதிரி தகப்பனார் நோன்பு வைக்கல, மூத்த போயிட்டாரு, நம்ம என்ன செய்ய, நோன்பு வைக்க ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. தாய் தகப்பனுக்கு தர்மம் செய்யறோம், அது நன்மை என்ன செய்யும், சேரும். ஒருத்தர் என்ன செய்யறான், எங்க அப்பனை நான் பெரிய நரகவாதியாக போறேன்னு சொல்லிட்டு அப்பனுக்காக கொள்றேன், இது தாத்தாவுக்காக கொள்றேன்றான், தாத்தாவுக்கு சேருமா, பாவத்துல சேராது. நன்மைகளையாவது ஒன்னு ரெண்டு நன்மைகள் மார்க்கத்தில் எது சொல்லப்பட்டிருக்குதோ அந்த நன்மைகள் என்ன செய்யும், பெற்றோருக்காக வேண்டி பிள்ளைகள் சேர்த்து வைக்கலாம். பாவங்களை கண்டிப்பா சேர்த்து வைக்க முடியாது. பாவங்களை ஒரு கடுகளவு பாவம் கூட என்ன செய்யாது. பாவத்தை சேர்க்கும் போது கொஸ்டின் ஆயிரும், நன்மைக்கு செய்யும் போது கொடுத்தா வேணான்னு சொல்ல போறீங்க. என்ன செய்யுங்கன்னா, உங்க அப்பா நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு, இந்தாங்க அதுக்காக 1 லட்சம் ரூபாய் தரேன் மாட்டேன்னு சொல்லிடுவீங்க. அது இப்படி நான் வாங்குவேன், அதுக்கு என்னை சண்டைக்கு வருவீங்க, கிடைச்சிருந்து வாங்கிக்கிருவீங்க. அப்ப உங்க வாப்பா என்னை ஏமாத்திட்டு உடனே பிடிச்சி போட போறேன்னா கேட்டுருவீங்க. எங்க வாப்பா ஏமாத்துறது என்ன பிடிக்கிற மனிதனை எப்படி எதிர்பார்ப்போம், உதவி செய்யறது அடுத்தவனுடைய நன்மைக்காக நமக்கு உதவி கிடைத்தால் சந்தோஷமா வாங்கிக்கிறோம். அடுத்தவருடைய தப்புக்காக நம்மளை பிடிக்க வரும்போது அவன் செஞ்சு என்னை பிடிக்கிறேங்கிறோம். அப்படிதான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அல்லாஹ் அந்த உணர்வுக்கு ஏற்றவாறு அவன் சட்டத்தை அமைச்சிருக்கிறான். நன்மைகளா ஒன்று ரெண்டு நன்மைகள்லாம் சொல்லிட்டு போ, உங்க பாப்பா காண்டி எஜி செஞ்சுட்டு போ, நோன்பு வச்சுட்டு போ, கடமையான நோன்பு வச்சுட்டு போ, தான தர்மம் செஞ்சுட்டு போ, துவா செஞ்சுட்டு போ, அது உங்க பாப்பாக்கு நான் சேர்க்கிறேன், உமாக்கு சேர்க்கிறேன்ற மாதிரி எல்லாம் என்ன செய்யறான், ரசூல் மூலமா அந்த சட்டத்தை நமக்கு தர்றான். பாவத்து கண்டிப்பா வராது. ஒரு 10 பைசா தப்பு ஒரு தகப்பனார் பண்ணி இருந்தாலும் நீங்க பண்ணி இருந்தாலும் இதுக்கு அல்லாஹ் உங்க தகப்பனார் கேட்கவே மாட்டான். நீங்க யார மோசடி பண்ணி இருந்தாலும் உங்க தகப்பனாருக்கு கொஸ்டின் வருமா, வரவே வராது. அப்ப பாவத்தை பொறுத்த வரைக்கும் கட்டுகளவு பாவம் கூட ஒருத்தருடைய பாவம் இன்னொருத்தருக்கு போகவே போகாது. இதை வச்சுதான் கிறிஸ்டியானிசத்தை இஸ்லாம் ஒழிச்சு கட்டுது. கிறிஸ்துவ நம்பிக்கையை ஒழிக்கிறதுக்கு தான் அந்த வசனங்கள் பல இடங்கள்ல குர்ஆன்ல போடப்படுகிறது. அதுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கு. நீங்கள் தானே ஒருத்தன் பாவத்தை ஒருத்தன் சுமப்பாங்கன்னு கேட்பாங்க. என்ன கேட்பான், என்ன நீங்கள் தானே ஒருத்தன் பாவத்தை ஒருத்தன் சுமப்பாங்கிறீங்க, இப்ப எல்லாரும் பாவத்தையும் ஏசு சுமந்துக்கிட்டாரு, அப்ப அதையும் தப்புங்கிறீங்கன்னு கேட்பான். அப்ப நம்ம அதுக்கு பாயிண்ட் குர்ஆனுக்கு மாற்றமா போனா என்னவெல்லாம் வரும்னு கேட்டா,
இந்த கிறிஸ்டியானில் அந்த தலைப்பில் விவாதத்துக்கு வரல, ஓடி போயிட்டாங்க, வரல. அந்த தலைப்பில் விவாதம் நடந்தா இதை கேட்பாங்க கண்டிப்பா. அப்ப ஆதம் செஞ்ச தப்புக்கா வேண்டி இயேசுவை பலி கொடுத்தோம் என்றால் எப்படி சரின்னு கேட்டா, இவன் அழுதான் அவனையும் தண்டிக்கிறீங்க உங்க ஹதீஸ்ல இருக்கேம்மா கேட்பானா இல்லையா? அவங்கள்ட்ட கேட்டா பொண்ணு முடிப்பாங்க. யார்கிட்ட கேட்டா? நம்மளை தவிர உள்ள வேற தௌஹீத் ஜமாத் தவிர மத்த ஆளுகள்ட்ட கேட்டா அது இப்படி பிடிப்பாங்களா? ரெண்டும் ஒன்னாகி போயிடும். அப்ப நீங்களும் இந்த மாதிரி ஒருத்தன் ஒருத்தர் சொம்ப மாதிரி தான் சொல்றீங்க, நாங்களும் அதான் சொல்றோம், ரெண்டும் ஒண்ணுதான் போயிருவாங்க. நம்மள்ட்ட தௌஹீத் ஜமாத் இது யார இது ஹதீஸ் கிடையாதுடா, ரசூலுல்லாஹ் சொல்லலைடா, பேசிக்க தப்பா இருக்கடா, இந்த இஸ்லாமிய அடிப்படையை தகர்க்கக்கூடிய செய்தி இல்லடான்னு சொன்னா வாய முடிடுவான். இது பொய்ன்னு நாங்க சொன்னீங்க, இதை பொய்ன்னு சொல்லி பார்ப்போம்னு கேட்போம். அது அவன் பேச முடியாது அவனுக்கு. அப்ப நமக்கு உலகத்துல போய் நின்று சமாளிக்கிறது கூட முடியாத ஒரு பொய்யான வாதத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. சரியா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah